தாய்மார்களே, சகோதரிகளே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் கண்டி மாவட்டத்தின் ஏற்பாட்டிலே நடைபெறக்கூடிய பெண்களுக்கான இந்த குடும்பவியல் மாநாட்டிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கணவன் மனைவி உறவும் கண்குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை கூறுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக வாழ வேண்டிய சூழ்நிலையில்தான் இறைவன் படைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் ஒரு காரண காரியத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறான். அதிலே மனிதன் தனி மனிதனாக வாழ்வதாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு தேவைப்படுகின்ற நிம்மதி, சந்தோஷம் என்பது கிடைக்காது என்பதனால் ஒவ்வொரு மனிதனும் தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழாமல் ஒரு குடும்பத்துடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே விதியாக்கி வைத்திருக்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, இறைவன் மனிதனை தண்ணீரில் இருந்து படைத்திருக்கிறான். மனிதனுடைய படைப்பின் மூலப்பொருள் தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொல்லி ஃபஜஅலஹு நஸபன் வஸிஹ்ரா, மனிதனுக்கு இரத்த உறவுகளையும் வம்சாவளி உறவுகளையும் அதே போன்று திருமண உறவுகளையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம், இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். இந்த உறவு என்பதையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். தனியாக ஒருத்தன் வாழக்கூடாது என்பதற்காக நீ வம்சாவளியாக சில உறவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், திருமணத்தினூடாக சில உறவுகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இயற்கையான மார்க்கம் என்பதனால், இயற்கையாக மனிதர்களுடைய உணர்வுகளை புரியக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதனால் இந்த முறையிலே அல்லாஹ் தஆலா மனிதனை வாழச் சொல்கிறார். பிற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறைவனை நெருங்குவதற்காக குடும்பத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் என்று சொல்வார்கள். இறைவனுடைய அன்பையும் பாசத்தையும் கருணையையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை நமக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்று பல மதங்கள் சொல்லக்கூடிய நிலையில் இஸ்லாம் மாத்திரம்தான் திருமணம்தான் உண்மையானது, அந்த உறவு கண்டிப்பாக அவசியமானது, இறைவனை நெருங்குவதற்கு திருமணம் என்பது தடையாகாது என்று அல்லாஹ் சொல்ல வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிப்பார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவனே கிடையாது. ஏன் சொன்னாங்க? அந்நிகாவு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையில் உள்ளது, எனவே அதை புறக்கணிச்சிடாதீங்க என்று திருமணத்தை இஸ்லாம் ஆதரிச்சிருப்பதை பார்க்கிறோம். இப்படி கணவன் மனைவியாக இருவர் இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில்தான் குடும்பம் என்பது உண்டாகிறது, ஆரம்பமாகிறது. உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே என்ன படைச்சான்? இந்த உலகத்துக்குரிய எல்லா செட்டப்பையும் படைச்சிட்டு மனிதனை படைக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமே படைக்காம அவருக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் படைக்கிறான். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எங்க அனுப்ப போனா? சொர்க்கத்துக்கு தானே அனுப்புறான். அல்லாஹ் படைச்சிட்டு சொர்க்கத்துக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்ப போறான். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுக்கு துணைவி? துணைவி என்று சொன்னா வெறுமனே ஒரு வாழ்க்கையில அவசியமற்ற ஒரு விஷயமாக இருந்தால் சொர்க்கத்தில் அல்லாஹ் துணைவி அமைப்பானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போற நேரத்தில் மனைவியுடைய தேவையை உணரலையே. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பால் உணர்வு இல்லாத நிலையில் தானே சொர்க்கத்துக்குள்ள நுழைக்கப்படுறாங்க. அந்த நிலையில் கூட அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? பால் உணர்வு அற்ற நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு துணை வேணும். தொணன்னு கதைக்கிறதுக்கு ஒரு துணை வேணுமா இல்லையா? தனியாக ஒரு மனுஷனுக்கு வாழ இயலுமா? வீட்டில் உள்ள செவத்தை பார்த்து கதைச்சு கொண்டு வாழ இயலுமாங்க? எத்தனை நாளைக்கு வாழ்றது? இப்போ உள்ளவங்க வாழ தான் செய்கிறான்.
இப்ப கணவன் மனைவியா 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாலும் மேக்சிமம் வந்து தனியா தான் வாழ்றான். எப்படி தனியா வாழ்றான்? அவனுக்கு துணையாக அல்லாஹ் தஆலா ஒரு மனைவியை தந்திருக்க, இவன் அவனுக்கு துணையா எதை வச்சிருக்கிறான்? இதைதான் வச்சிருக்கிறான், செல்போன். அந்த செல்போன்ல தான் காலத்தை முழுக்க கழிக்கிறான். அதை கின்றதும் பார்க்கறதும். இவர் என்னமோ ஊடகவியலாளர்ல PhD முடிச்சவர் மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா செய்திகளையும் இவர் பார்ப்பாராம், படிப்பாராம், ஆய்வு செய்வாராம். நான் சொல்றேன், உண்மையிலே புத்திசாலியா படிக்கக்கூடிய ஒருத்தனா இருந்தா இந்த போன்ல ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் ட்விட்டரையும் வைபரையும் இன்ஸ்டாகிராமையும் பாவிக்கிறவங்க எல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானிகளா மாறி இருக்கணும் இல்லையா? இவ்வளவையா தகவல் வருது. என்ன தகவல்? பொருளியல்ல தகவலா, உளவியல் தகவலா, அரசியல் தகவலா, என்ன வேணும் எல்லாமே பார்க்குறான், எல்லாத்தையும் வாசிக்கிறான். அவன் இவன் போனோட தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மனைவியை பக்கத்தில் வச்சு வாழல. அல்ல அதுக்காக மனைவியை தரல. மனைவியை எதுக்கு தர்றான்? நீ வேணுமே ஒரு ஜட பொருளாக மனைவியை வைத்து கொண்டு நீ வாழ்ந்தா என்று சொன்ன உனக்கு வந்து எதுக்கு ஒரு மனைவி? மனைவியாக இருந்தால் உனக்கு ஆறுதல் வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையான அம்சம். அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினானே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அது ஒரு அதிசயம், ஒரு மோஜிசாத் என்றான்ல. அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி என்றா அற்புதம். அது ஒரு மனைவி நமக்கு ஜோடியாக கிடைத்திருப்பது ஒரு அற்புதம் என்றான்ல. ஏன் அற்புதம்? லித்தஸ்குனு இலைஹா, அந்த மனைவி கிட்ட நீ ஆறுதல் அடைகிறாய். ஆறுதல் அடையக்கூடிய நிலையில் நான் மனைவியை வச்சிருக்கிறேன், நீ ஆறுதல் அடைகிறாயே, அதுதான் உனக்கு நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி என்றான். இது நிறைய பேர் வந்து பொய்யண்டுவாங்க. வசனம் உண்மைதான். ஆறுதல் அடைகிறதுக்காகத்தான் அல்லாஹ் மனைவியை தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆறுதலை காணலேண்டுவான். இது பொய் இல்லை, இது உண்மை என்றதுக்கு 100க்கு 100% இந்த வசனம் சத்தியம்தான் என்பதற்கு வசனத்தில் அடுத்த கேட்டகரியை பாருங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தில் தொடர்ச்சியா, வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே பாசத்தையும் கருணையையும் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோமே, அன்பாக பாசமாக நீங்கள் இருக்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்தி காட்டுது. கல்யாணம் முடிச்சு பல வருட காலமாக தன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின தாயை வந்து ஒரு செகண்ட்ல மறப்பானா இல்லையா? ஒரு செகண்ட்ல மறக்கிறானா இல்லையா? பொண்டாட்டியை வச்சுக்கொண்டு உசுரே உனக்குத்தான் என்றான். கொடுக்க மாட்டான், உசுரெல்லாம் கொடுக்க மாட்டான். பொய்க்கு சொல்றது தானே, உசுரே உனக்குத்தான், என் முழு வாழ்க்கையே உனக்கு தான் என்றான். எப்படி வந்துச்சு? நீ உமாக்கு எப்பயாவது சொல்லிக்கிறியா? அவனோட உமாவை வச்சு பக்கத்துல, தாயே உசுரே உனக்கு தான், உள்ளதெல்லாம் உனக்கு தான், நான் இருந்து என்னத்தை செய்ய, எல்லாமே உன்கிட்ட தான், இப்படி சொல்றானா? சொல்ல மாட்டான். உமா கிட்ட வந்து சென்டிமெண்ட்டை காட்டுவான். அது வந்து ஒரு போலியான சென்டிமெண்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம். கல்யாணம் முடிச்சு நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தையில் தான் திருமணம் நடக்குது. ப்ரொபோசல் மேரேஜ் தான் அதிகமாக நடக்குது. காதல் திருமணம் என்ற ஒரு கன்றாவியும் சமுதாயத்தில் இருக்குது, அது தனி விஷயம். அதில் வந்து நிறைய விபரீதங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நான் நுழையலை. ஆனால் திருமணம் முடிக்கிற நீங்கள் காலாகாலத்துக்கும் பழவி அவங்களுடைய குணங்களை விளங்கி எல்லாம் அப்படி ஒரு ஒத்துமை உங்களுக்குள்ள வருதா? ஒன்றும் கிடையாது. என்னது? ஒரு மனைவி ஒரு துணையா பார்க்குறான், எதிர்ப்பால் கவர்ச்சி, இவ்வளவுதான். நான் ஆணா இருக்கிறதுனால பெண் எனக்கு கவர்ச்சி, அவ பெண்ணா இருக்கிறதுனால ஆண் கவர்ச்சி. இந்த கவர்ச்சியின் அடிப்படையில் ஒரு பாசம் வெளிப்படுது பாருங்க. எப்படிப்பட்ட பாசம்? லைலா மஜ்னூன் என்ற அளவுக்கு பாசம், ரோமியோ ஜூலியட் என்ற அளவுக்கு பாசம், அப்ப ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அளவுக்கு பாசம். இப்படி பல பாசங்கள் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி மேல வச்ச பாசத்தை பார்க்கிறோம். ரசூல்லா வந்து ஹதீஜா நாயகி ரசூலோட மனைவி தான். ஆனா எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இந்த அன்பெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். யாரோ ஒருத்தி, எங்கே இருக்கக்கூடிய ஒருத்தி திருமணமானதுனால உனக்கு இவ்வளவு நேசத்துக்குரியதா வருது. நீ சம்பாதிக்கிற ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் அவக்கு தான் போகுது, உன்னுடைய காலம் முழுவதும் அவக்கு தான் போகுது. அவக்கும் உனக்கு கிடைக்கிற குழந்தையை வளர்த்து ஆளாக்கணும் என்றதுக்காக நீ பல தியாகங்களை செய்கிறாய். மனிதனுடைய வாழ்க்கையில கடைசி கட்டத்தில் என்ன அடைஞ்சிருக்கிறோம் என்று பார்த்தா ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு செலவழிச்சிருக்கிறேன், எல்லாம் பிள்ளைகளுக்கு செலவழிச்சிருக்கிறேன், இவ்வளவுதான். கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்க என் உமா பாப்பாவை நான் கவனிச்சிருக்கிறேன்னு சொல்லிக் கொள்வார். இந்த அளவுக்கு ஒரு பாசம் வருதுன்னு சொன்னா
அல்லாஹ் இதை ஏற்படுத்துறானாம். இந்த பாசத்தை ஏற்படுத்தின அல்லாஹ் மனைவி கிட்ட அமைதியை ஏற்படுத்துவானா இல்லையா? கண்டிப்பாக ஏற்படுத்துவான். மனைவி அமைதியாக இருப்பாள், அமைதி அடையக்கூடிய நிலையில் மனைவி இருப்பாள். இவன் அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள தெரியணும், அவளும் தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமைதியை வெளிப்படுத்த தெரியணும். இது ரெண்டும் இருந்தால் அந்த அமைதி நிம்மதி கிடைக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அமைதி குடும்பங்களில் காணப்படுதா? இந்த அமைதிக்குரியவர்களாக நமது கணவன் மனைவி இருவரும் நடந்து கொள்றாங்களான்னு கேட்டால் அதிகமாக இல்லை. இதுக்கு முதலாவது காரணம் ஷைத்தான். ஷைத்தான் என்ன செய்யறான்? குடும்பங்களை குடும்பமாக வாழ விடவே மாட்டான். குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை தான் ஷைத்தான் தேடிக்கொண்டே இருப்பான். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இபிலீஸ் என்ன செய்வான்? இபிலீஸ் ஷைத்தானுடைய தலைவன் இபிலீஸ். அவன் தன்னுடைய பரிவாரத்தை வழிகெடுக்கிறதுக்காக பூமிக்கு அனுப்புவான். அவனுடைய சிம்மாசனம் கடல்ல இருக்குது. இபிலீஸ் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் அரசில் அமர்ந்து இருக்கிறான். இவன் வழி கெடுக்கிறதுக்காக கடல்ல சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பரிவாரத்தை அனுப்புறான். அனுப்பி என்ன வேலை செஞ்சு வந்தாய், என்னென்ன காரியத்தை பண்ணினாய், ஒவ்வொருத்தங்கிட்ட செயற்பாட்டறிக்கையை கேட்பான். கேட்கும்போது ஷைத்தானுடைய அந்த பரிவாரங்கள் சொல்லும், நாங்கள் இன்னென்ன காரியங்களை செஞ்சு வந்தோம் என்று பூமியில ஏற்படுத்தின ஃபித்னாக்கள் என்னன்றதை சொல்லிட்டு வருவாங்க. இப்படி சொல்லும் பொழுது ஷைத்தான் இபிலீஸ் இருக்கிறானே, இந்த ஷைத்தான்கள் செய்கிற இந்த காரியத்துக்கெல்லாம் பெரிய மார்க்கு கொடுக்க மாட்டான். எதுக்கு பெரிய மார்க்கு கொடுப்பான் தெரியுமா? ஒருத்தன் வருவான், வந்து சொல்லுவான், சும்மா யஜி அஹது, ஷைத்தான்கள் ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுவான், ஃபயகூலு மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ராத்திஹி, கணவனை மனைவியை பிரிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் என்ன வேலை செஞ்சு வந்திருக்கிறேன்டா, கொலை செய்ய வைக்கல, விபச்சாரம் செய்ய வைக்கல, சிறுக்கு செய்ய வைக்கல, என்ன செய்ய வச்சேன்? கணவனை மனைவியே பிரிக்கிறதுக்குரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டு சாகுறாங்க. சாதாரண ஒரு சமையல் விஷயத்துல அடுப்பாங்கரையை தலைக்கீழ புரள்றத பாக்குறோமா இல்லையா? கொஞ்சம் சமையல்ல பிரச்சனை வந்தா சட்டி பானை எங்க இருக்கும்? வீட்டுல அல்மாரிக்கு மேலையும் ஃப்ரிட்ஜுக்கு மேல சட்டி பானை நிக்குது. அது அப்படிதான். சண்டை வர போகல எல்லாம் ஃப்ளைங் டிஸ்காவ் சட்டி பானை எல்லாம் பறக்கும் தட்டுகளாக மாறி வீடு முழுவதும் அது சிதறி கிடக்கிறத பார்க்கிறோம். இந்த ஷைத்தானுக்கு இதுதான் வேணும். என்ன வேணும்? ரெண்டு பேர் பிரிஞ்சாங்கன்னு வைங்க, ரெண்டு பேரும் தனிமைப்படுத்தப்படுவாங்க. முதல்ல தனிமைப்படுத்தப்பட்ட உடனே உள்ள எல்லா தீமைகளும் அவங்களுக்குள்ள நுழைஞ்சிடும். கொஞ்சம் வயசுக்கு போன கிளடு கட்டையில் ரெண்டு வரும், வந்து சொல்லும், உன மாப்பிள்ளை ஒரே அடிக்கிறானா, யாராவது செய்வினை செஞ்சிருப்பான், உங்களை பிரிச்சிரு, செய்வின சூனியம் கவனம் அப்படின்ட்டு. அப்படியா இவ பதறிக்கொண்டு அப்படியா போடுவோம் ஒரு துவாண்டு கிலோ ரெண்டுக்கு ஒரு துவாவை தொங்க வச்சுக்கொண்டு அவ தெரியவா, இதான் சிறுக்கு போங்க. அவன் சிறுக்க மட்டும் செய்ய வச்சிருந்தா அதை செஞ்சுட்டு வருவான், யோசிச்சு திருந்திட்டு போவான். இது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன மாப்பிள்ள போயிட்டுருவானே, என்ன விட்டுருவானே, இவங்களை எங்க விட்டுறேன்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, உனக்கிட்ட நிம்மதியே இல்லை, நீ இப்படித்தான் உன்னோட வாழ்ந்து நான் எதையும் சாதிச்சதில்லை, நான் போறேன் என்னத்துக்கு, புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி என்று கொண்டு போக பார்க்கிறார். அவர் எல்லாம் புது மாப்பிள்ளையாவ தான் பார்க்குறான். வாய்ப்பு கிடைக்காம எல்லாம் கம்பெனி கிடக்குறாங்க. பெண்கள் மட்டும் அனுமதி கொடுத்தேன்னு வைங்க, ஆளுக்கு 2, 3, 4 போயிட்டு கொண்டே இருப்பான்வள். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும். அப்ப கணவனை பிடிச்சு வச்சுக்கொள்ளணும். கணவனை பிடிச்சு வைக்கிறதா இருந்தா எந்த சிறுக்கையும் செய்ய ரெடி. எப்படி மனசு ஷைத்தான் வெற்றி அடைகிறானா? சிறுக்கு இதோண்டு இன்னொன்று இருக்குது. சிலவங்களுக்கு கெத்து இருக்கும் பொம்பளைகளுக்கு. நான் பொம்பளை, நீ ஆம்பளை சிங்கம், நான் பொம்பளை சிங்கம், நான் பொம்பளை சிங்கம். என்ன அவ சொல்லுவா, போடா போ, நான் ஏண்ட வழியை நான் பார்த்துக்கொள்றேன், எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு என்னுடைய சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, என்ன கைவிட்டுருவாங்களா? இந்த தைரியத்தில் இவன் கெத்தா நிப்பா. கொஞ்ச நாளைக்கு சொந்தம் வரும். சொந்தம் எதுக்கு வரும் தெரியுமா? தேவைப்படுற நேரத்தில் உதவி செய்ய சொந்தம் வராது, அட்வைஸ் பண்ண தான் வரும். உதவி செய்யறதுக்கு சொந்தம் வந்தா பரவாயில்ல, கஷ்டப்படுறா, வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு வழி இல்லை, இந்த ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கோ, என் ஜக்காத்தை ஃபுல்லா உனக்கு தாரேன், உன குடும்பத்தை நீ ஓட்டிட்டு போ, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, இப்படி சொந்தங்கள் உறவுகளை கொண்டாட சொல்லுங்க. உறவே வேணாண்டு எல்லாம் ஓடுவான்.
எதுக்கு சொந்தம் தெரியுமா? சில அட்வைஸ் மணிகள் இருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தில், அவங்களோட வாய் திறந்தாலே அட்வைஸ் தான். அது என்னன்னு கேட்டா என்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடனே நிறுத்து, உன் அட்வைஸை நீயே வச்சுக்கோ, எனக்கு சொல்ல வராது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையில குடும்பம் வரும். சரி, சிலவங்க விதிவிலக்க ஆறுதலாக இருந்துட்டு போவாங்க. இப்படி போன உடனே என்ன நடக்கும்? 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் இப்படியே போகும். அந்த கணவனுடைய பெருமதி இவக்கு விளங்க ஆரம்பிக்கும். இவன் அந்த கெத்த விடலன்னா நீ போனா போ, கணவனும் இல்லை உறவும் இல்லை. இவன் என்ன செய்வா? வேறொரு வாழ்க்கையை தேட ஆரம்பிப்பான். அங்க போயிரும், வாழ்க்கையெல்லாம் நாசமா போயிரும். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு அந்நியர்களோட நம்ம முஸ்லிம் பெண்கள் வாழ்றாங்கடா, அதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த செய்தி தான். இந்த பின்னணியில தான் நிறைய பேர் வாழ்றாங்க. அப்ப இப்படி போகலாமா? சைத்தான் ஜெயிக்கிறான் பாருங்க. மார்க்கத்தை வந்து எப்படி சிறுக்கு கொண்டு போறான்னு பாருங்க. இந்த நிலை வராமல் இருப்பதற்கு தான் இஸ்லாம் சொல்லுது, கணவன் மனைவி வேண்டா, நீங்க ஒரு பிணைப்போடு வாழ வேண்டும். நீங்க ஒரு பந்தம் இருக்கிறத, ஒரு சொந்தம் வேண்டா, உறவு வேண்டா, சாதாரண உறவு இல்லத, பிரிக்க முடியாத ஒரு உறவு. அறவே பிரிக்க முடியாதுன்னு சொல்லல, தகுந்த காரணங்கள் இருக்குமெண்டா, பிரிக்கிறதுக்குரிய நிலைமை வருமெண்டா, வேற வழியே இல்லைண்டா பிரிஞ்சிட்டு போறது வேற விஷயம். பிரிவதற்குரிய எந்த ஒரு தேவையும் இல்லாமல் பிரிவதா? அப்படி பிரியக்கூடிய ஒரு நிலையில நாங்க இன்றைக்கு எங்களோட குடும்பங்களை அமைச்சிட்டு வர்றோம். பொதுவாக ஒரு சைக்காலஜி இருக்குது, நல்ல விலையும் கொள்ளணும். ஆண்களும் விளங்கணும், பெண்களும் விளங்கணும். 2 பேர் திருமணம் முடிக்கிறாங்க தானே. இந்த பொண்டாட்டி என்ன நினைக்கிறா தெரியுமா? மனைவி ஏண்ட மாப்பிள்ள நான் திங்க் பண்ற மாதிரியே திங்க் பண்ணணும். நீ திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணா அவன் வந்து சட்டி பானையை கழுவி கொண்டு தான் வைக்கணும். பருப்பு ஆக்குறது எப்படி, சோறுக்கு எத்தனை தண்ணி வைக்க, இப்படி விரல் எப்படி வைக்கிறது, அரிசியில கல்லு அதை அரிசி எடுக்கிறது எப்படி, இதுதான் அவன் விளங்க வேண்டி வரும். திங்கிங் வந்து 2 பேர் தானே. நீ ஒரு விதமான திங்கிங், மூளைல குறவில்லை. பெண்களுக்கு வந்து அதிகமான மூளை இருக்குது, ஞாபக சக்தியும் இருக்குது. அதானே பொய்யை வந்து பதறாம சொல்லுவாங்க, பாராட்டணும்னு தலையாட்டுறாங்க. பொய்யை வந்து பதறாம சொல்றது என்னன்னா ஞாபக சக்தி. நெச்சுரலாகவே வந்து பெண்களுக்கு சிந்தனை சக்தி கூட இருக்குது. ஆனா டிசிஷன் மேக்கிங் இருக்குது, தீர்மானிக்கிற சக்தி, பஞ்சாயத்தில் முடிவெடுக்கிற சக்தி, அது யாருக்கு அதிகமா இருக்குது? ஆண்களுக்கு தான் இருக்குது. அது அல்லாஹ் தஆலா அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா பொதுவா பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்க திங்க் பண்ற மாதிரி ஆண்கள் திங்க் பண்ணணும். நீங்க திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணா ஆண்களுக்குரிய பொறுப்புகள் அதிகம், சுமைகள் அதிகம். பெண்களுக்குரிய வட்டம் என்ன? ஏண்ட மாப்பிள்ள ஏண்ட புள்ள, உம்மாவை நினைக்க மாட்டான். உம்மாவை எதுக்கு தெரியுமா நினைவு வரும்? பொம்பளைகளுக்கு பிரசவம், அந்த புள்ள பெற்றுக்கொள்ற டைம்ல உம்மா வாங்களே கஷ்டமா இருக்குது, எதுக்கு ஆக்கித்தாங்க, அரைச்சித்தாங்க, கழுவித்தாங்க, அது செய்யுங்க, கடைக்கு போங்க வாங்க, கிட்டத்தட்ட வேலைக்காரிக்கு ஈக்குவலா உம்மா. இதுக்கு தான் ஞாபகத்தில் வரும். இல்லைண்டா 2வது எதுக்கு ஞாபகத்தில் வரும் தெரியுமா? உம்மாவை ஊர்வலாய் கதைக்கிறதுக்கு யாரும் இல்லாட்டி உம்மாக்கு போனை போட்டு, உம்மா அந்த சுப்பு கோப்பி சுபைதாத்தா வந்தாலா, இப்படி சொன்னாலா, அவட முறை கட்டைக்கு ஓங்கி ஒன்று உரைக்கணும் போல இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒன்றும் பண்ண கிடைக்கல, இதை கொட்டுறதுக்கு இடம் இல்லை. மாப்பிள்ளை கிட்ட சொன்ன எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாய், அவர் வந்து இக்னோர் பண்ணிடுவாரா? உம்மா வந்து அவக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, அவ அப்படி அவக்கும் பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி சொல்லு சொல்லு சொல்லு. அவன் என்ன சொன்னா, உன் மாமி என்ன சொன்னா, மைனி என்ன சொன்னா, அவ வந்து கொஞ்சம் கவனமாரி நல்ல புள்ளமா இருக்கிறா, ஏதாவது செஞ்சிருவா. இப்படி இதுக்கு தான் உம்மா வாப்பா தேவை. அப்ப இந்த திங்கிங்ல போகலாமா? ஆண்களோட சிந்தனை வட்டம் வேற, அவங்க சிந்திக்கக்கூடிய நிலை வேற, அவங்க கடுமையான பொறுப்புகள் வந்து சுமத்த இயற்கையாக மார்க்கமே சுமத்தி இருக்கிறதுனால அந்த திங்கிங்ல இருப்பாங்க. அப்ப இயற்கையான தத்துவம் என்னண்டா, உளவியல் என்னண்டா, 2 சிந்தனைகளுக்குரியவர்கள் இணையும் போது கண்டிப்பா என்ன செய்யும்? கருத்து வேறுபாடுகள் வரும். ஒரே கருத்துல போறதுக்கு வந்து மார்க்க ஃபத்வாவா? 2 பேரும் ஒரே கருத்துல போகணும் இல்ல, 2 கருத்து வரும், 2 சிந்தனைகள் வரும். ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து இந்த பொழுதுபோக்கு கழிக்கிறது எந்த இடத்துக்கு போகுங்க? இந்த அம்புலம் கந்தக்கா போவீங்க, அது ஒன்று வேற. சில்ட்ரன் பார்க்குக்கு மாப்பிள்ளை சொல்ற அம்புலம் கந்தகி போவோம். இங்க இந்த கண்டி பகுதியில் எங்கேயாவது இல்லை பேராதனியா போவோம்ன்றாங்க, எங்கேயாவது ஒரு கார்டனுக்கு போவோம்ன்றாங்க. பொண்டாட்டி சொல்றா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா, ஏன்னா உமாவை பார்க்க போகணும், அல்லது அந்த வலிமா ஊடி இருக்குது, இந்த ஊடிக்குது, அந்த ஊடிக்குதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. 2 சிந்தனை வந்தா 2ஐயும் ஜம்மு பண்றதுக்கு இணைக்கிறதுக்கு வழி இருக்குதா?
அம்புலுவாங்க கந்தக்கு ஏறிக்கொண்டு சில்ட்ரன் பார்க்கில் விளையாடலுமா? அப்போ சில்ட்ரன் பார்க்க கொண்டு போய்ட்டு அம்புலுவாங்க கந்தில் வைக்கணும், அப்படிதானே? ஏழுமா? ஏழாது. அப்போ என்ன செய்யணுமெண்டா, ஒருத்தர் சிந்தனையில் ஒருத்தர் கருத்து படும்போது இன்னொருவர் விட்டு கொடுத்துட்டு போகணும். இதானே லாஜிக்கு, இதானே நியாயமானது. இந்த உளவியலை ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றாங்க. இதை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பமாக இருந்தால் 2 பேரும் இணைஞ்சு போகிறதுக்குரிய அழகான சில வழிமுறைகளை சொல்லி தர்றாங்க. நபித்தோழர் ஒருவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, மா ஹக்கு ஜௌஜதி அஹதினா அலைஹி யா ரசூலல்லாஹ், நான் இந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, துத்தை மஹா இதா தைம்த, நீ சாப்பிடும்போது அவக்கு சாப்பிட கொடு. பக் தக்ஸூஹா இத தசைத்த, நீ ஆடை அணியும் போது அவளுக்கும் ஆடையை அணிவிக்க வை அப்படின்றாங்க. அதாவது ஆடை எப்போதும் அணிந்து கொண்டு தான் இருக்கணும். புது ஆடைகள், புத்தாடைகள் நாங்கள் அணிவோம் என்றால் மனைவிக்கும் அணிய வைக்கணும். இப்போ இந்த கடமை பாருங்க, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லும்போது வேற வேற மெட்டர்களுக்கு போகாமல் நேரடியாக ரசூலா சொன்ன மெட்டர் என்னது, நீ சாப்பிடும் போது அவளுக்கு சாப்பிட கொடு. எச்சில சாப்பிடக்கூடிய நிலையை மனைவியை வச்சிடாது. பொதுவாக வந்து நம் சமுதாயத்தில் மாப்பிள்ளையோட உட்கார்ந்து பிளேட்டில் சாப்பிடுவாங்களா? ஒரே பிளேட்டில் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்களா? கல்யாணம் முடிச்சவங்க கிட்ட தான் கேட்குறேன், சாப்பிட்றீங்களா ஒரே பிளேட்டில்? ஒரே பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு அவர்கிட்ட லஞ்ச் டைமுக்கு வந்து தடபடன்னு சாப்பிட்டு அவர் ஓடுவார். எங்கே ஒரே பிளேட்டில் சாப்பிட்றது? ஏண்ட மாப்பிள்ளைக்காரன் வெள்ளை 8 மணிக்கு ஊட விட்டு போனால் ராவு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்றான். எங்கே ஒரே பிளேட்டில் சாப்பிட்றது? ஒன்றாக சாப்பிட வேண்டும். நீ சாப்பிடும்போது சாப்பிட கொடு. குறைஞ்சபட்சம் நீ சாப்பிடுகிறாய், நீ சாப்பிடும்போது அவ பட்டினியோடு இருக்கக்கூடாது. ஆண்கள் என்ன செய்யணும், ஃபோன் பண்ணி பொண்டாட்டி மகள்கிட்ட, ஹலோ டார்லிங், நான் இப்போ சாப்பிட போகிறேன், நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் இப்படி பேசுறது இல்லை தானே? இதோட அட்ராக்ஷனை உண்டு பண்ணிக்கொள்ளணும் குடும்பங்களில். மாப்பிள்ளைக்கு வந்து இவங்க பேசுறது நிறைய இடத்துல வந்து ஹேன்னு தான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சது எங்கால இந்த ஹேயை பிடிச்சி கொண்டாங்களோ தெரியாது. உங்களோட பகுதியில் கண்டி மாவட்டத்தில் ஆக்கள் எப்படி பேசுறது? மாப்பிள்ளைக்கு இப்போ புள்ளட வாப்பா, புள்ளட வாப்பா தான், வேற யாரு? அவனோட உமாவை சொல்லி உம்மாட மவனுண்டு, வாப்பாவை சொல்லி வாப்பட மவனுண்டு. இது என்ன பேரா இது? புள்ளட வாப்பா. இல்லாட்டி அது பேரை சொல்றதுக்கு ஒரு பயமா. ஆனால் உள்ளுக்குள்ள திட்ட வேண்டியதெல்லாம் மைண்ட் வாய்ஸை மட்டும் எல்லாம் கேட்க வச்சான்னு வைங்க, அடுத்தவங்களுக்கு நல்ல பேர் கொஞ்சம் கிடைக்கும் மாப்பிள்ளைக்கு. அப்போ இந்த மாதிரி நல்ல சுவாரஸ்யமாக பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு பேர் வந்து ஆயிஷா தானே? ஆயிஷாண்டாலே ஒரு ஷார்ட் நேம் தான், ஷார்ட் நேம் 3 எழுத்து தான் தமிழில். இந்த ஆயிஷாவை ரசூல் என்ன செய்வாங்க, ஐஸ்ண்டுவாங்க. இப்போ உங்களோட யார்டையாவது பேர் கத்தீஜாண்டா கத்தி இப்படி கூப்பிடணும். இல்லாட்டி ரொட்டியோ கொத்து ரொட்டியோ என்ன சரி சொல்லி இப்படி ஷார்ட் நேம்ஸ் வைக்கலாம். ஒரு யார்டையாவது பேர் வந்து ஷஹானாண்டா ஷா, என்ன சரி உங்களுக்கு விரும்பின மாதிரி பேர் வந்து அலங்கோலமாகவும் இருக்கக்கூடாது. இப்படி ரசூலா ஐஷன்னு கூப்பிடுவாங்க. ஐஷன்னே ஐஸ்காரனை கூப்பிடுறேன்னு நினச்சிடக்கூடாது, எங்களை தான் கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளை செல்லமாக கூப்பிடுறாரு. இந்த சைக்காலஜிக்கல் வேணுமென்றாங்க ரசூலா. நீ சாப்பிடும்போது சாப்பிடக்கூடு. இவங்க என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை மகள் ஒவ்வொரு பர்கர், இப்போ நிறைய வந்து பர்கர் கடை இருக்குது, பன் கடை, சப்மெரின் கடை, நிறைய ஹோட்டல்கள் வந்து நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா வீட்டில் சமையல் வந்து டேஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஹோட்டல் வழியாக போயிட்டு சாப்பிட்றாங்க. அல்லது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக தின்ன விரும்புகிறாங்க. சரி சாப்பிட்டு போட்டோம். அவன் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு ஏப்பம் முட்டு கொண்டு இருப்பான். இருந்துட்டு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுவான், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை நீங்கள் வரக்காட்டில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வரக்காட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? சரி சரி நான் டக்குண்டு வரேன், நானும் பசியில் தான் இருக்கிறேன். இப்போ நல்லா சாப்பிட்டு ஏப்பத்தை விட்டு டிஷ்யூ பேப்பரில் கையை தொடச்சி கொண்டு நீங்கள் சாப்பிட நான் உங்களோட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் இருங்க நான் வாரேன் அப்படி அண்டுவான். இதே நேரத்தில் பொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா, இவன் நல்லா இருக்கிற சட்டியில் பாதியை வலிச்சு, நம்ம பொம்பளையில் நிறைய திங்கிறதுல தான் சிலதுகள் இருக்குது, அண்டா கணக்கில் விடுங்கள், பானை அப்படி அரைவாசியை வலிச்சு எல்லாத்த வச்சு மிச்சத்தை தான் வைக்கிறது அவனுக்கு. அவன் வந்து தேடுவான், எங்கடி பானையில் உள்ள கறியை காணோம்,
கறி வந்து நீங்க தார காசுக்கு வந்து என்ன பெரிய பெரிய கறியா கேட்குறீங்க, இருக்கிறத தான் சமைச்சு வச்சுக்குது அப்படி அண்டுவான். ரெண்டு பேரும் சாப்பிட்ற விஷயத்துல அடிப்படையான தேவை மனிதர்கிட்ட இணக்கத்தோட செய்யணும். ஆடைகள், நீ விதவிதமா ட்ரெஸ் வாங்கினா மனைவிக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். சரி, மனைவிக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கண்டு கடைக்கு கூட்டி போனா இவங்க வைக்கிற பில் இருக்குதே, அவன் 10 வருஷத்துக்கு வாங்குற பில்ல ஒரே ஒரு பர்ச்சேசிங்ல இவன் முடிச்சிருவான். ஏண்டா இப்ப வந்து வார ஃபேஷனும் எப்படி வருது, டிஃபரெண்டா வருது. சுடிதாருக்கு வந்து ஒவ்வொரு நடிகைமார்கள்ட பேரை போட்டு வந்துச்சு. இப்ப ஃபேஷன் என்ன தெரியுமா? ஹபாயா, பெனியன் அபாயா, அந்த அபாயா, டெனிம் அபாயா, கோட் அபாயா, என்னென்னமோ அபாயா வருது. ஒரு அபாயாவை சாதாரணமா விலை கேட்டா 10,000 வேண்டுது. இனி எங்க அபாயா உடுக்கிறது? இந்த அபாயா. அப்ப இப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். நீ மாப்பிள்ளோட பொருளாதார நிலையை விளங்கணும், விளங்கி கேட்கணும். அப்ப இவரும் வந்து ஆடைகளை இவருக்கு தேவையானதை வாங்கும் பொழுது கண்டிப்பாக மனைவிக்கு கொண்டு வாங்கி கொடுக்கணும். அதே நேரத்தில் கணவன் வந்து பொருளாதார ரீதியாக தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் மனைவி வந்து அந்த ஆடைகளை கொள்வனவு செய்யணும். இந்த மாதிரி சில சைக்காலஜிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததா ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, வலா தலுருபில் வஜ்ஹ, முகத்தில் அறையாதே அப்படின்றாங்க. பொண்டாட்டிக்கு கன்னத்துக்கு மட்டும் அடிச்சிடாதே அப்படின்றாங்க. ஏன் கன்னத்துக்கு அடிக்க வேணான்றாங்க? பொண்டாட்டி மகள் கன்னத்தில் அடி வாங்குற மாதிரி தான் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு நினைச்சா சாதாரண விஷயத்தை பூதாகரமாக்குவாங்க. அவங்களுக்கு நினைச்சா பூதாகரமான விஷயத்தை சர்வ சாதாரணமாக்குவாங்க. இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? இது உதாரணத்துக்கு மனைவி தரப்பு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வைங்க. மனைவிட தம்பியோ சகோதரனோ அல்லது வீட்டில் உள்ள வேற யாருடைய ஒரு பிரச்சனை வருது. மாப்பிள்ளைக்காரனுக்கு அங்கெங்கால கேள்விப்பட்டிருக்கும், வந்து கேட்பான், என்ன உங்களோட ஃபேமிலியில் என்னமோ பிரச்சனையா, அங்கே ஊரில் பேசிக்கொள்றாங்க. அது ஒன்றும் இல்லாது சாதாரண விஷயம். இதே வந்து மாப்பிள்ளட யாராவது வீட்டில் பிரச்சனை பண்ணாங்கன்னு வைங்க, என்ன உங்களோட உமாக்கு பேச தெரியாது, உங்களோட தாத்தாக்கு பேச தெரியாது, உங்களோட தங்கச்சி வந்து உருக்கிட்டு போனா, உருக்கி போயிட்டு கொசியோன்னு நின்றுக்கும், அதை உப்பண்டிப்பா. அந்த கொசுவை விரட்டுறதுக்கு மூஞ்ச சுழிச்சதை ஒன்ன பார்த்து நீ மூஞ்ச சுழிச்சதா ஏன்னு நினைக்கிறாய்? பூதாகரமாக்குவாங்க. இப்படி செய்யும் போது பொம்பளையில இருந்தா அவனோட கோபத்தையும் வைராக்கியத்தையும் எதால வெளிப்படுத்துவாங்க? திட்டுறதுலையும் பேசுறதுலையும் தான். ஒரு பொம்பளைய பேச விட்டு கேளுங்களே கொஞ்சம். இந்த பகுதியில் எப்படியோ தெரியல, நம்ம கொழும்பு பகுதியில் கொஞ்சம் பேசுமா ஸ்டார்ட் சொல்லி 1 2 3 கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டு நிற்கணும். அப்படி பேசுவாங்க. பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? பாய திறந்தா பையன் ஆம்பளை நிற்க மாட்டான். அவன் இந்த பேச்சு பேசும்போது திட்டுறது, நாசமா போவ, அழிஞ்சி போவ, உன்னோட தலையில மண் இடி வந்து உல. பிள்ளைகளுக்கு அப்படிதான் திட்டுறது. மாப்பிள்ளைக்கும் திட்டுவாங்க. நிறைய மாப்பிள்ளை மகள் திட்டு வாங்கி கொண்டுதான் வெளியே வந்து கையை காட்டுற. இப்படி வந்து உள்ளுக்குள்ள டெய்லி திட்டு விழுந்து கொண்டு இந்த வாய் இருக்குதே, இந்த மவுத்தோகன், இது மவுத்தோகன் இருக்குதே, இதை அடக்கி வாசிக்கணும், கட்டுப்பாடோட வாசிக்கணும். அல்லாஹ் தாலா வந்து இந்த விஷயத்துல மிச்சம் கவனமா நடக்க சொல்றான் பெண்களுக்கு. ரசூலா வந்து மறுமையில நரகத்துல அதிகமான பெண்கள் இருப்பாங்கன்ற அந்த செய்தியை முன்னறிவிப்பா சொல்றாங்க. மேராஜில் கண்டு சொல்லும்போது, பெண்களே நீங்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எதை எடுத்தாலும் சபிக்கிறது, ரெண்டாவது கணவனுக்கு நன்றி மறக்கிறது. ரெண்டும் ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா ரசூலா? சபிக்கிறது, கணவனுக்கு நன்றி மறக்கிறது. இந்த சாபத்தில் ஃபர்ஸ்ட் சாபம் யாருக்கு வந்து விருதாய்க்கும்? அப்ப கணவனுக்கு தான். என்ன சொல்லுவாங்களாம்? எனக்கு என்னத்தான் செஞ்சுக்கிறீங்க இவ்வளோ காலத்துக்கு. அட, அவன் வாழ்நாள் முழுக்க உனக்காக தான்டா அலைகிறான், உனக்கு தான் எல்லாமே செய்யறான். சம்பளத்தை எடுத்து அவன் வந்து அவனுக்கென்ற ஒரு 500 ரூபாய் எடுத்து பர்ஸ்ல வைக்க போனா செலவிக்குது, கரண்ட் பில் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இங்க இப்படி இழுத்து எடுக்கிற நீ என்னத்தான் செஞ்சு கேட்டா கண்டிப்பா இது நரகத்துக்கு போற பாவமா இல்லையா? அல்லாஹ்க்கு நன்றி மறந்தா நரகத்துக்கு போடுவானல்ல, கணவனுக்கு நன்றி மறந்தாலும் நரகத்துக்கு போடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க சாபமிடக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கக்கூடாது. கணவன் 10 சொல்லுவான், நாங்க தான் அவங்களை என்ன செய்யணும்? முந்தான முடிச்சு போடணும். முந்தான முடிச்சு போடுறா அதிகாரத்தில் இல்ல, பாவாடாட்சி நடத்தக்கூடாது வீட்டுல. பாவாடாட்சி சந்திரிகா அம்மையார் போல
அங்கே எங்கட ஜெயலலிதா அம்மையார் போல இந்த ஆட்சி நடத்த இயலாது. ஆட்சி என்றா எப்படி? அன்பிலானாலும் முந்தான முடிச்சு. அன்பு, என்னோட பொண்டாட்டிக்கிட்ட அன்பு இருக்குது, நான் என்னத்தை சொன்னாலும் அவன் வந்து கேட்டுருவான். அந்த மாதிரி ஒரு நிலையில எனவே பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்ற உளவி அல்ல. இந்த முந்தான முடிச்ச போடுங்க. எங்கட வயசாக்கள் வந்து கல்யாணம் முடிக்கிற இளம் தம்பதிகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? குறிப்பா பெண்களுக்கு, நீ போறாய் மாப்பிள்ளை எப்படியாவது முதலாவது நாளே உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு, நீ மட்டும் அவனுக்கு சரண்டர் ஆகிட்டு வை, வாழ்நாள் முழுக்க சரண்டர் தான். இவ வந்து நினைப்பா இயற்கையா, என்ன மாப்பிள்ளை நான் அவர் சொல்றதை கேட்கணும், அவர் சொல்ற மாதிரி நடக்கணும் என்று நினைப்பாரு. ஆனா இவருக்கு கொடுத்துக்கிற உளவியல் என்ன? அந்த ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட தாய் உறவினர்கள் கொடுத்த இந்த சைக்காலஜி மனசுல வந்து நிக்குது. ஆஹா, சரண்டர் ஆகிடக்கூடாது, கட்டுப்பட்டுறக்கூடாது, கட்டுப்பட்டா பிரச்சனை ஆகிரும் என்று நினைச்சு இல்லாததெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசும்போது பெண்கள் வந்து நிறைய இடத்துல அற வாங்குறாங்க. ஆம்பளை பேசிக்கொண்டெல்லாம் இருக்க மாட்டான். எடுத்தெடுப்புல என்ன செய்வான்? இழுத்து ஒரு அடி, கன்னத்தில் வாங்கி 5 விரலுடைய ரேக நிற்கிற அளவுக்கு அடி. ஆனா இதை கூட ரசூலா பெண்களை பத்தி நினைச்சு ரசூலா என்ன சொல்றாங்க? இப்படி வந்து நீங்க வலா தொலுரிபல் வஜ்ஹ, முகத்தில் அறையலாது. இவ சொல்ற பேச்சுக்கு கன்னத்தில் அறையக்கூடாது, இல்லை தலையில சம்மட்டியால தான் கொட்டணும். ஆனா கன்னத்துல தான் அறையிறாங்க. ஏன்னா கண்ணம் தானே பல பலண்டிக்கும். அடிச்சாலும் கைக்கு அடிச்சா அடிச்சமா இருக்காது, கன்னத்துக்கு அடிச்சாதான் சிட்டீரான ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. எப்படி அந்த சத்தம் வரணும் இவருக்கு, அதுக்காக தான் கன்னத்தில் அறையிறேன் நிறைய பேர். அது அடிச்சோடனே அந்த ரோசம் வந்துடும் பாருங்க. ரோசம், அந்த ரோசம் வாரத்துக்கு தான் அந்த அடி. ஆனாலும் ரசூலா அப்படியெல்லாம் திருத்த உனக்கு ரைட்ஸ் இல்லை, நீ கன்னத்துக்கு அடிக்க கூடாது. அடிக்கிறதா இருந்தா லேசா மேனியில தட்டு, இப்படி இந்த லேசா மேல தட்டு மர்ம குத்து, அந்த வர்மக்கலை அடியெல்லாம் அடிச்சிடக்கூடாது. இடுப்புல இப்படி குத்தி அவ அப்படியே காலம் முழுக்க ஒரு பக்கம் நரம்பு இழுப்பட்டு வாழ்ற மாதிரி எல்லாம் ஆக்கிடக்கூடாது. அதை விட கன்னத்தில் அடிக்கிறது பரவாயில்ல. அடிக்கணும் எப்படின்னா இந்த அடியால அவன் உணரணும், இவ்வளவு காலம் என்ன முகத்துல என்ன அடிக்காத என்னுடைய கணவன் இன்னைக்கு கை தூக்கிட்டானே என்று மனசுல நினைக்கணும். அந்த ரோசம் வரணும், அந்த உணர்வு வார மாதிரி அடிக்க சொல்றாங்க. அப்ப இதுல வந்து பெண்கள் கவனமா நடந்து கொள்ளும். அடி வாங்குற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது, கணவன்மார்களை அடிக்கக்கூடாது. ரசூலா கேட்குறாங்க கணவன்மார்கள் கிட்ட, யாமீது அஹதுக்கும் ஃபயஜ்லிதுல் இம்ராத்தஹு ஜல்தல் அப்தி. அது என்ன? ஆண்கள் அடிக்கும் போது பெண்களுக்கு ஒரு அடிமைக்கு அடிப்பதை போன்று அடிக்கிறீர்கள் என்னன்னு கேட்குறாங்க. கேட்ட ரசூலா சொல்றாங்க, வெக்கம் வாரத்துக்கு ஆண்களுக்கு சொல்றாங்க, ஃபல அல்லஹு யுலாஜுஹா மின் ஆகிரி யௌமி. இப்படி அடிச்சிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு அடிமைகள் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இரவு நேரத்தில் அவோட இல்லறத்திலையும் ஈடுபடுகிறாய், வெக்கம் இல்லை? அப்படி கேட்குறாங்க. அப்ப எந்த ஒரு ஆணும் பெண்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் கை தூக்கி அடிக்க கூடாது. அப்படி கை தூக்கி அடிக்கிற ஆம்பளை கட்டிலுக்கு வருவதற்கு தகுதியற்றவன் ரசூலா சொல்றாங்க. அவன் ஆண்மையில பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இஸ்லாம் பெண்களுக்கு தந்திருக்கிற நேரத்தில் நாங்க மட்டும் இதை விரிக்கலாமா, இதை ஓபன் பண்ணலாமா? இப்படி விரிஞ்சு கொண்டே போகும் சவுண்டு. பக்கத்தில் உள்ள எல்லாரும் காது செவிடாகிற அளவுக்கு இப்படி பேசக்கூடாது. இதுல கவனம் செலுத்தணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததாக ரசூலா சொல்றாங்க, மனைவிய வலா துக்கப்பி, அவளை நீ கேவலப்படுத்தாது. அதே மாதிரி வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், நீ அவளை கண்டிப்பதாக இருந்தா வீட்டுக்குள்ள தவிர வெளியே கண்டிச்சிடாதே. மனைவியை வந்து கேவலப்படுத்தக்கூடாதுன்றாங்க ரசூலா. ரோட்டில் வந்து என்ன செய்வான் தெரியுமா? இவ வருவா வந்து அந்த எங்கட பொம்பளையில் இருக்கிறாங்க, ஆம்பளையில் வந்து கடைக்கு கூட்டி போக சொன்னால் எது தேவையோ அதை வாங்கினோமா வந்தமாண்டி இருக்கணும். இவேல்வல் வந்து கடைக்கு போகல தான் இன்னொன்று நினைவு வரும், இங்கே கொஞ்சம் போமே, இங்கே கொஞ்சம் போமே, இது கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போமே, இப்படி எண்ணுவான். இவன் வந்து தலை தெரிச்சிடும், எனக்குள்ள வேலைக்கு என்ன பிஸியாக விளங்குமா, நிறைய வேலை இருக்குது எனக்கு, உன் பின்னாடியே எங்களுக்கு என்ன ஒரு நேரத்தை ஒதுக்கல. அது இவன் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணோன்னு அவர் சொல்லுவார், எருமை எருமை நடு ரோட்டில் உனக்கு எவ்வளோ செஞ்சாலும் வேலை நடு ரோட்டில், உண்மையிலே எருமை வேலை தான் செய்தா, அதுக்காக நீ நடு ரோட்டில் திட்டுவியா? திட்டாதே. எங்கே திட்டணும்? அது கேவலம். இவங்க வந்து பொம்பளையில் இருக்கிறாங்களே அது சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசல மண்ணொட்டாதன்னு ஆம்பளைகளுக்கு சொல்லுவாங்க. இது பொம்பளைகளுக்கு தான் பொருத்தமாகுது. என்ன நவகிலும்னா பேண்ட் சுண்ணில் வைக்கணும். அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்களோட ப்ரெஸ்டீஜ் இருக்குது.
சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. ஆனால் மாப்பிள்ளையை பற்றி பேசுவாங்க. என்ன மாப்பிள்ளை ஹாங்காங் ஃபோர்ட்டில் 10 கப்பல் அவர்கிட்ட பேரில் வைக்குதுண்டுவோம். மாப்பிள்ளையை புகழ்றது, இல்லாத அந்தஸ்தை காட்டிக்கொள்றது, இல்லாத கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்றது, இது அவங்க விரும்புகிறாங்க. இது மாப்பிள்ளையோட விஷயத்தில் மட்டும் இல்லை, விஷயத்திலையும் தான். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க, ஒரு பொம்பளை புள்ள வருது, அல்லது ஒரு மனைவி, அந்த மனைவியுடைய சகோதரனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்கு போகிற டைமில் அங்கே ஒரு பொண்ணு இருப்பா. அவட முன்னுக்கு வருஷம் நேம் இவ இங்கிலீஷ் கரைச்சி குடித்த மாதிரி ஏபிசிடின்னு தெரியும். அந்த பிள்ளைக்கு ஏபிசிடி படித்து கொடுத்துதா கொஞ்சம் ஏபிசிடி தெரியுமா இருக்கும். அவன் நீங்கள் என்ன கோர்ஸ் செஞ்சுக்கிறீங்க, இங்கிலீஷில் இடக்கடை போட்டு கொடுது, ஹாய் ஹவா யூ என்று கொண்டு இப்படியெல்லாம் தேவை, இப்படி எதிர்பார்ப்பாங்க பெண்கள். இது அவங்களோட உளவியல். இந்த உளவியல் இருக்கிறவங்க நடு ரோட்டில் கணவன் வந்து நியாயமாக இருந்தாலும் கணவன் ஏசுறதை விரும்ப மாட்டாங்க, அடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த கேவலப்படுறத பெண்கள் விரும்பாததுனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் நடுவில் ரெட்ட வெளியில் பகிரங்கமாக பெண்களை கேவலப்படுத்தாதீங்க. அப்படி ஏசணுமா நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கோங்க, பேசாமலே இருக்கலாதே, இல்லாட்டி இவன்ட தலை வெடிச்சிடும். யாருக்காவது ஏசி ஆகணும் என்று வந்தால் ஏசணும். ஏசாமல் சும்மா இருந்துட்டு வைங்க, இவன் என்ன செஞ்சிருவான், கல்லை தூக்கி தலையில் போட்டுருவான், போ ராவோட ராவா போயிட்டு அப்படின்னு. அதனால் இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் என்றதுனால 4 சவத்துக்குள்ள நீங்கள் பேசிக்கோங்க என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ இந்த உளவியலை விளங்கணும். அந்த நிலைக்கு கணவன்மார்களை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. நடு ரோட்டில் ஏற்றி வாங்குறமே ஆக்காதீங்க. அவங்களுக்கு என்ற ஒரு எஜெண்டா இருக்குது. தன்னுடைய கணவனுடைய இயல்பை புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் என்ன இயல்புல இருக்கிறார், அவருடைய வேலை என்ன, அவருடைய சம்பாத்தியம் என்ன, அவர் எந்த நிலையில் நடந்து கொள்றதை விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலவங்க ஜோக் வாக்கில் இருப்பாங்க. எங்கள்ட கிளை நிர்வாகி ஒருத்தர், நாங்கள் வந்து ஒரு தர்பியாக போயிட்டு இருந்தோம். போன நேரத்தில் நான் தர்பியாக கேட்குறேன் அவர்கிட்ட, நீங்கள் உங்களோட இரவில் உறங்கும்போது என்னென்ன நபி வழியை கடைப்பிடிக்கிறீங்கன்றதுல செயல் வடிவத்தில் காட்டுங்கண்டு ஒரு போர்வையை வச்சு, ஒரு திறந்து வைக்கப்பட்ட ஒரு பானை பாத்திரத்தை வச்சு இப்படி சொல்கிறேன் அவருக்கு. நீங்கள் இயல்பாக எப்படி இரவில் தூங்குவீங்கன்றதை காட்டுங்க. அவர் வந்து என்ன செஞ்சாருண்டா, சிலவங்க காட்டினாங்க, சிலவங்க அந்த டாய்லெட்னு ஒன்று காட்டினேன், இதுதான் டாய்லெட்டுக்குள்ளே போகணும். ஒருத்தர் வலது காலை வைக்கிறார், இடது காலை வைக்கிறாரு, அவருக்கு எந்த காலை வைக்கிறேன்னு நினைவில்லை. நான் சொன்னேன் அப்படி ஒரு அதிசயம் இல்லை, அது பலவீனமான அதிஸ். வலது காலை வச்சு இடது காலை வச்சு போங்க, வலது காலை வச்சு வாங்க, இப்படியெல்லாம் செய்தி இல்லை, பலவீனம், வாசிப்பு குறவு, பார்த்துக்கோங்கன்ட்டு அவரை திருத்துறோம். இன்னொருத்தரை கொண்டாந்து நீங்கள் என்ன செய்றீங்க, அவர் பாத்திரங்களை மூடுறதெல்லாம் அவருக்கு தெரியாது, அதை பற்றி அவருக்கு யோசனை இல்லை, அதை செய்யாமல் படுத்துட்டாரு, அதை சரி செஞ்சு கொடுத்தாச்சு அவருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் எப்படி இரவில் தூங்குவீங்கன்னு கேட்டால், அவர் ஒரு சேரை கொண்டு வந்து அதில் உட்கார்ந்தார், உட்கார்ந்து இப்படி கையை கட்டினார், கொஞ்சத்தில் இப்படி கண்ணை மூடிக்கொண்டார். என்ன செய்றீங்கன்னு கேட்டேன், எழுப்பாட்டி என்ன செய்றீங்க, நான் இப்படி தான் தூங்குவேன், அதாவது நான் வந்து தூக்கம் வந்தா செட்டி புட்டுவத்தில் போயிட்டு கையை கட்டி உட்கார்ந்து கொள்வேன், அப்படியே தூங்கிடுவாராம். பொண்டாட்டி தான் அவ தூக்கிக்கொண்டு வந்து கட்டில போடணும். என்ன ஆளியாடி, அவ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சரி, இல்லாட்டி நான் எழுக்கிற மாதிரி ஒரு கவுத்த கட்டி தான் இழுத்துக்கொண்டு வர வேண்டி வரும். இப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இயல்புல இருப்பாங்க. கணவன்மார்கள் எந்த இயல்புல இல்லை, எங்களுக்கு வித்தியாசமாக விளங்கும். நம்ம கணவனை பார்த்தா கோமாளியாகவே விளங்குது இருக்கும். அந்த கோமாளித்தனத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, வேற வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொள்ள சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, 2 பேருடைய வந்து குறைகள் இருக்கத்தானே செய்யும். உங்களோட குறை இருக்கும், அவங்களோட குறை இருக்கும், குறைன்றது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைகளை மறைத்து கொண்டு இனிமையான வாழ்க்கையை நடத்துவது தான் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ட்ரெஸ் என்றான். பொண்டாட்டியை சொல்லும் போது ஆண்களுக்கு, ஆண்களுடைய ட்ரெஸ் வந்து பொம்பளையாம். இப்போ பொம்பளைகளுக்கு சான்ஸாக போச்சு, 24 மணி நேரம் உன்னை மேலே தொங்கிக் கொண்டிருக்கணும், ட்ரெஸ் தானே. பெண்களுக்கு அதே மாதிரி தான், ஆண் வந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸண்டா இஷ்டத்துக்கு கலட்டி போட இயலாது, ட்ரெஸ் வந்து மேலே இருக்கணும். எங்களோட மானங்களை பாதுகாக்கும் ட்ரெஸ், எங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் தரும் ட்ரெஸ், நோய்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்கும் ஆடை. அந்த ஆடை கிழிஞ்சதுனால தூக்கி எறிய மாட்டோம், கிழிஞ்ச ஆடையை தச்சு 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 பயன்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த பயன்பாடு இருக்குதான்னு அல்லாஹ் கேட்குறாங்க. கணவன் குறைய வந்து 10 பொம்பளைகள் கிட்ட நீங்கள் அம்பலப்படுத்தினா நாளைக்கு எப்படி அவன் வந்து சமுதாயத்தில் முகம் கொடுத்து பேசுவான்,
எப்படி மக்களை பார்ப்பான்? குறை இருக்கும். யாருமே குறை இல்லாதவன் இருப்பான். அல்லாஹ் தான் சுபஹான், தூய்மையானவன் அல்லாஹ் தானே. குத்தூஸ் வந்து அல்லாஹ் தான், பரிசுத்தமானவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாம் குறை உள்ளவங்க தான். குறைகள் இருக்கும். ஆனா அந்த குறைகளை சகிச்சு கொண்டு போறது தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. அந்த விட்டு கொடுத்து போற உணர்வு இருக்குதே, அதை இஸ்லாம் கேட்குது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி ஒன்று தான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம். இது கண்டிப்பாக நாங்கள் புரிஞ்சு வாழ்க்கையில் நடத்த வேண்டிய ஒரு சம்பவம், கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஆயிஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க. இருக்கும்போது ஒரு பணிப்பெண் கிட்ட இருந்து ஒரு தட்டில் தேன் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலா இருக்கிறாங்க. ரசூலா மனைவிமார்களுக்கு வந்து நாள் பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மனைவிமார்களோட வீட்டில் இருந்தாங்க. அப்போ அந்தந்த மனைவிமார்களோட வீட்டில் இருக்கும்போது அந்தந்த மனைவிமார்கள் தான் என்ன செய்வாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, பார்த்துக்கொள்வாங்க. அவங்களோட நாளில் நல்ல ரெஸ்பெக்டாக பார்க்கணுமென்று அவங்க நினைப்பாங்க. மற்ற மனைவியை விட நான் பாயிண்ட்ஸ் போட்டுக்கொள்ளணும், கூடுதலாக நெருக்கமாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக அப்படி தான் எல்லா மனைவிமார்களும் அப்படி தான். 2 முடிச்சிருந்தா விளங்கும் மாப்பிள்ளை. முதலாவது மனைவி என்கிட்டே என்ன புருஷன் இருக்கணும், கிளம்பல 4 நாள் என்கிட்ட இருக்கணும், 3 நாள் தான் அவங்ககிட்ட போகணும் என்றதுக்கு என்னென்னாலும் பண்ணுவாங்க. இப்போ ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கும்போது அடுத்த மனைவியோட வீட்டில் இருந்து ஒரு தேன் தட்டு வருது. ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க தெரியுமா, அப்படியே வந்து தட்டி விடுறாங்க கையில். அந்த தேனை வந்து அப்படி தட்டி விடுறாங்க. தட்டு கீழே உழுது உடையுது, தேனும் கொட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குந்தி ஒன்றுமே பேசலை, ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படியே கீழே குனிஞ்சி அந்த தட்டை அப்படியே புறக்கி எடுத்து அதை அகற்றி தேனை வந்து அதை அழுக்கு அப்படியே துவைச்சி எடுத்து அப்படியே துப்புரவு செய்கிறாங்க. இவ்வளோக்கும் ரசூலோட வீட்டில் ரசூலுல்லாவுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில தோழர்கள் இருக்கிறாங்க வீட்டில். தோழர்களுக்கு முன்னாடி மனைவி ரசூலுல்லாஹ் கிட்ட ரோசம் காட்டுறாங்க. எப்படிப்பட்ட ரோசம்? வார்த்தையில் இல்லை. எங்கட பொம்பளையில் என்ன செய்வாங்க, கதவை வேணுமெண்டா இந்த பக்கம் அடிச்சுட்டு போவாங்க. இவட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்குதான், எப்போ பார்த்தாலும் கூட்டாளி மகளோடே தன் நேரம், எங்களோட பேசுறதுக்கு ஒரு டைம் இல்லை. உள்ளுக்குள்ள ரூம் கதவை டமாரண்ட ஒரு சத்தம் போட்டா ஆஹா மீட்டர் பாஞ்சிருச்சு விளங்க வேண்டியதுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வந்து தட்டிட்டு போகிறாங்க. இதே வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் வந்திருக்கிறாங்க, டீ கொஞ்சம் கொண்டாந்து ஊற்றி கொடுமா அப்படின்றான். பொண்டாட்டி டீயை கொண்டாந்து இப்படியே நடு வீட்டில் தூக்கி போட்டாண்டு வைங்க, எப்படி வரும் எங்களுக்கு. டீ ஆம்பளை சிங்கத்தை கேவலப்படுத்துறாடி, இப்படி கேவலப்படுத்தலாமா? பொங்கியலும் சிங்கம் இப்படி எழுமி நின்றும். அப்ப ரசூலா என்ன பண்ணாங்க தெரியுமா? பாருங்க, விட்டு கொடுக்கறதும் புரிந்துணர்வும் எப்படி வரணுமெண்டா, ரசூல் அந்த இடத்துல அப்படியே கூல் டவுன் ஆகி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. கேவலம் ஆயிடுச்சு. என்ன கேவலம்? ஃப்ரெண்ட்ஸ் மகளிட முன்னுக்கு கேவலம், இழிவு. தேனும் நாசமாக போயிட்டுருச்சு, தட்டும் உடஞ்சிருச்சு, மனைவியும் கோவப்பட்டுட்டா, இவவையும் சமாளிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்மார்களையும் சமாளிக்கணும், இந்த நஷ்ட இடையும் என்னன்னு பார்க்கணும், தனக்கேற்பட்ட இலக்கையும் பொறுத்து கொள்ளணும். இவ்வளோ மேனேஜ்மெண்ட். இந்த நிர்வாகத்தை பாருங்க, ஆளுமையை பாருங்க. ரசூல் என்ன பண்றாங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தைகள் தான் நம்முடைய குடும்பத்தில் நிறைய பிளவுகள் ஏற்படுத்துறது. வார்த்தைகள் தான் குடும்பத்தில் நிம்மதியை இழக்க வைக்குது. நாங்க பேசுற வார்த்தை கவனமாக யோசிச்சு பேசினோம் என்று வைங்க, அதே ஒரு இணைப்பா மாறிடும். ரசூலுல்லாஹ் சாதாரணமா என்ன சொல்றாங்க தெரியுமா? காரத் உம்முக்கும், உங்களோட உம்மாக்கு ரோசம் வந்துருச்சு, ஏண்ட பொண்டாட்டி ஆயிஷாக்கு ரோசம் வந்துருச்சுன்னு சொல்லாம, முன்னுக்கு இருந்த 2 நபித்தோழர்கள் இருந்தாங்களே 3 பேர், அவங்களுக்கு சொல்றாங்க உங்களோட உம்மாக்கு ரோசம் வந்து பாருங்களேன் அப்படின்றாங்க. ஏன் உம்மா பொய்க்கு உம்மான்னு சொல்லலுமா? இதே ஏண்ட வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கிறான், டீ கோப்பையெல்லாம் கீழே விழுந்துருச்சு, உங்களோட உம்மாக்கு ரோசம் போயிட்டு அவங்க இன்னும் கோம்போம். நான் உம்மாவா, என்ன கிளவி ஆக்கிட்டியா அப்படின்டுவாங்க. ஹிக்குமத்தா பேசவும் வேணும், அதுல உண்மை இருக்கவும் வேணும், சமாதானமாகவும் வேணும். அப்படி யோசிக்கணும். இப்படி யோசிச்சு பேச தெரிஞ்சா பேசுங்க. பேசினாலே வீணா வம்பா, இதை மூடிக்கோங்க, வாயை மூடிக்கோங்க, அடங்குங்க, அதான் குடும்பம் ஓடும். ஏன் உம்மாண்டாங்க? உம்மாத்துல் மூமினீன்கள் ஆயிஷா நாயகி என்ற ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் நபித்தோழர்களுக்கு யாரு? தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க.
இப்போ இவங்களுக்கு வந்து யாரும் பொறுப்பு? மனைவி என்ற வகையில் ரசூலா மட்டும் பொறுப்பு இல்லை, உங்களோட தாய்க்கு கோபம் போயிட்டு நீங்களும் தான் இப்போ இதுக்கு பொறுப்பு. தனக்கு ஏற்பட்ட இலக்க அப்படியே 3-4 பேர்கிட்ட ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒன்றும் பேசல. இவங்களுக்கு கூட ரோசம் வந்துருச்சு. ரோசம் வேண்டாங்க, நீ என்ன தேவையில்லாத வேலை பார்க்குற, என்னை கேவலப்படுத்துவியா, நண்டி கெட்டவ அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன செய்வா தெரியுமா? தட்டி விட்டது ஞாபகத்துக்கு வராது. நண்டி கெட்டவ, நண்டி கெட்டவ. அப்போ நண்டி கெட்டவளானா உங்களுக்கு நான் ஒன்றும் செஞ்சு தந்தி இல்லையா? உங்களோட சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் நான் நண்டி கெட்டவளா? ஸ்டார்ட் அடிங்க, அடிச்சு தூள் கிளம்பும் வீட்டுக்குள்ள. அடுத்த வீட்டில் வந்து தட்டி கேட்பேன். அடுத்த வீட்டில் இது ஒட்டின செவரண்டு வைங்க, பக்கத்து வீடுகள்டா. இவங்க தட்டுற தட்டில் அடுத்த வீட்டில் இருக்கிற கிச்சன் எல்லாம் கீழே. அவன் வந்து வழக்கு போடுவான், ஏடா கிச்சனை கீழே உளத்தாட்டிட்டாங்க. இது இந்த நிலைமை. வார்த்தையில் வர விபரீதம். ரசூலா ரோசம் வந்துருச்சுன்னாங்க. என்ன ரோசம்? உண்மைதானே, இவட வீட்டில் இருக்கிற நேரத்தில் அவ தானே எனக்கு சமைச்சு போடணும். மற்றவ வந்து தேனை தந்து விட்டா இதில் வந்து பிரச்சனை தானே, இவக்கு வந்து பார்த்துக்கொள்ள தெரியான்ற கருத்து வந்துடுமே, அதனால தான் ரோசம் வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அங்கே சமாதானம், மனைவியை சமாதானமாக்கியாச்சு. மனைவியை சமாதானமாக்குறன்றது ஆண்மைக்கு இலக்கா நினைச்சிடாதீங்க. சிலவங்களுக்கு பொண்டாட்டியோட சமாதானமாக போகிறது இவட்ட மாப்பிள்ளைத்தன்மைக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறாரு. மாப்பிள்ளை நீ எப்படா மாப்பிள்ளை? கல்யாணம் முடிச்சு 3 மாதத்துக்கு சொல்லிட்டு போ, எல்லாம் ஒரே புள்ளதாகி போகிறோம். இவர் மாப்பிள்ளைன்றதுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை, ஒன்று ரோசம் பார்க்கதே இல்லை. ஏண்ட பொண்டாட்டி நாங்கள் தான் இறங்கி போகணும், அப்படி தான் இருக்கும் பொம்புளேல் என்று நினச்சி இவர் என்ன செய்யணும்? இறங்கிட்டு போனாருன்னு வைங்க, குடும்பம் நிம்மதியாக போகும். அப்பயும் ரசூல்லா அநியாயம் செய்யலை. பார்த்தீங்களா, தேன் எனக்குரியது, எனக்கு தானே வந்துச்சு, அதை வந்து நான் பரவாயில்ல, அது வேஸ்ட் ஆகிருச்சு, நான் பொறுத்துக்கொள்கிறேன். ஆனால் தட்டை உடைச்சிட்டிங்க, தட்டு வந்து அவங்கட யார்ட உரிமையிலையும் வந்து கை வைக்கக்கூடாது, நஷ்டஈடு கொடுத்துருங்கன்னு வீட்டில் இருக்கிற புதிய ஒரு தட்டை அனுப்பி வச்சாங்க. க்ளோஸ். ஒரே ஒரு குடும்ப பஞ்சாயத்து சரியான ஹிக்மத்தோட அந்த சாதுரியத்தோட ரசூலா நடந்து கொண்டதுனால உடனே கலைச்சிட்டாங்க. இந்த நிலைமை இருக்குதா? எங்கடா ஆக்களுக்கு ஹிக்மத்தை கையாளவே தெரியா, இல்லாத பூதாகரமாக்குவாங்க, இல்லாத பத்த வைப்பாங்க, சர்வ சாதாரண பிரச்சனையே பெருசாக்கிடுவாங்க. பாருங்க, எதை கணவனுக்கு சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதுலையும் சில வரையறைகள் இருக்குது. கணவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எது, சொல்லக்கூடாத விஷயங்கள் எது, அதுக்கு ஒரு வரையறை இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். அவங்களோட பேர் வந்து ருமைஸா பின்த் மில்ஹான். ருமைஸா தான் அவங்களோட பேர். இவங்க சரியான நுணுக்கமானவங்க. என்ன செய்கிறாங்க? அபூ தல்ஹா வெளியே போகிறாரு பயணத்தில், போயிட்டு திரும்பி வரும்போது அவருடைய மனைவி குழந்தை உமைர் மரணித்து விட்டார். இந்த உமைர் யார் தெரியுமா? ரசூல்லா கூட செல்லமாக பேசுவாங்க உமைரோட. யா உமைர் மா ஃபால நுவைர், உமைரே உன்னை நுவைர் பறவைக்கு என்னாச்சு? உமைர் வந்து ஒரு பறவையை வளர்த்து கொண்டு இருந்தார். அந்த பறவை இறந்த உடனே அவருக்கு சோகம், கடுமையான சோகத்தில் அவர் இருக்கிறாரு. இருக்கும்போது கேட்குறாங்க ரசூலா, உமைரே உன்னை பறவைக்கு என்னாச்சப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரசூலாவோடையும் பேசாமல் வைக்கிறாரு. ரசூலா நக்கல் பண்ணுறாங்கன்னு நினச்சி. அப்போ இந்த அளவுக்கு செல்லமான ஒரு புள்ள மௌத்தா போகுது, ரசூலாவே செல்லம் கொண்டாடுவாங்கண்டா அவங்க உமா பாப்பாக்கு எப்படி இருக்கும்? தாய் என்ன பார்க்குறாங்க? உசுறு எப்பண்டாலும் மௌத்தா போகிற நாங்கள் நிரந்தரமாக இருப்போமா? ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு போகுது, பொறுத்து கொள்றாங்க. பாருங்க, இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கலும் தாய்க்கும். மௌத்தா போயிட்டாரே, அவ போயிட்டாலே, ஈரக்கொலை போயிருச்சே, அழுந்து புலம்பி கண்ணெல்லாம் அப்படி வீங்கி ரத்த கண்ணீர் வடிச்சு கொண்டு காலம் முழுக்க சோகத்தை கொண்டாடி கொண்டு இருக்கலாம். லேசா இது சாதாரண விஷயம், யாரும் மரணிக்கிறவங்க தான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், எல்லாரும் மௌத்தா போத்தானே போறோண்டு சாதாரண உளவியலாக எடுத்துக்கொண்டு போகலாம். இவங்க 2வது கேட்டகரியில் வராங்க, சாதாரணமாக எடுக்கிறாங்க. கணவன் வராரு, குழந்தை எப்படி முன்னாடி இருந்ததை விட நிம்மதியாக தூங்குறாங்கன்றாங்க. உண்மையில நிம்மதியான தூக்கம் தானே குழந்தை. அல்லாஹ் நாடி சொர்க்கத்தை கொடுத்துருவான். ஏன்னா அவங்க சிறு வயசில் மரணிக்கிறாங்க, நன்மை தீமை செய்ய தெரியாது என்னாண்டு, நிம்மதியாக தூங்குறாங்கன்றாங்க. அப்போ இந்த கணவன் வந்து பயணத்தில் போயிட்டு வந்தால் அவங்களோட இல்லற தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கேட்குறாங்க, யாராவது ஒரு அமானித பொருளை தந்தா அதை திருப்பி அங்கே கொடுக்கணுமா இல்லையா? கட்டாயமா கொடுத்து தானே ஆகணும், அமானிதங்களை பயன்படுத்த அனுமதி இல்லை. அப்படியா? அல்லாஹ் வந்து ஒரு அமானிதத்தை தந்திருந்தான், அதை எடுத்து கொண்டு விட்டான். என்ன சொல்றாய்? உமைர் மரணித்து விட்டார். எவ்வளோ ஒரு மனசுன்னு பாருங்க. எந்த பெண்ணுக்கும் இந்த மனசு வராது. உலகத்தில்
எந்த பொம்பளைகளுக்கும் இந்த மனசு வராது. அவ்வளோ ஒரு மன நெருக்கடியில் கணவனை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தில் ஈடுபட்டுட்டு இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளவு நிதானம் என்று பாருங்க. அந்த நிதானத்தை பாருங்க, எவ்வளோ பிரச்சனையை எவ்வளோ சிம்பிளாக்குறாங்கன்னு பாருங்க. இவருக்கு கோபம் வருது. கோபம் வந்து என்ன காரியத்தை பண்ணிட்டாய் நீ? மௌத்தா போகிற ஒரு ஜனாசாவை பக்கத்தில் வச்சு இப்படி நீ செஞ்சது சரியில்லை. ரசூலா கிட்ட போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நேற்றைய தினம் இரவிலே அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்து விட்டான். சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னாங்க பாருங்க. அதுக்கு கிடைச்ச பரிசு அல்லாஹ் பரக்கத் செய்து அந்த இருவருக்கும் அப்துல்லா என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த ருமைஸாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் மேராஜுக்கு போனேன், அங்கே என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ருமைஸாவுடைய வீட்டை பார்த்தேன் என்றாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த ருமைஸோட வீடை பார்த்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கத்துக்குரிய பெண்ணா மாறுறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிதானத்தை கடைபிடிச்சாங்க, அதனால சொர்க்கம். சில செய்திகள் இது உடனடியாக அறிவிக்க வேண்டிய செய்தி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க வீட்டுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு. என்னுடைய தந்தை இருக்கிறாங்களா? தந்தையை தேடி வர்றாங்க. ஏன், என்ன விஷயம்? தந்தை வந்தால் சொல்லுங்க. தந்தை வீட்டில் இல்லைன்னு ஆயிஷா நாயகி சொல்லும். தந்தை வந்தால் சொல்லுங்க, எங்களோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு அடிமை ஒன்று இருந்தா எங்களுக்கு தர சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை வந்து ரசூல்லா வந்த உடனே, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே உங்களோட மகள் வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, என்னன்னு பாருங்கன்றாங்க. ரசூல்லா உடனே வீட்டுக்கு போகிறாங்க. ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அடிமை இல்லை, நான் உங்களுக்கு வேறொரு துவாவை கற்றுத்தாரேன்னு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் என்றதை சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தி உடனடியாக தெரிவிக்கப்படுகிறது. சில செய்திகள் தாமதித்து சொல்லணும், சில செய்திகள் உடனடியாக சொல்லணும். நாங்கள் ஏதோ உடனடியாக சொல்லுவோம் தெரியுமா? எது பிரச்சனைக்குரிய விஷயமோ அதை உடனடியாக சொல்லுவோம், எது லாபகரமான விஷயமோ அதை தாமதிச்சு சொல்கிறோம். சைக்காலஜி மாறணும். தன்னுடைய மகளுடைய விஷயத்தை நபிகள் நாயகத்திடம் தாமதமாக சொல்வது தவறு என்று அவருடைய குடும்பம், அவட குடும்பம் சார்ந்த விஷயத்தை உடனடியாக சொல்லணும். ஒரு தேவை நிமித்தம் வந்திருக்கிறாங்க, ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, உடனே சொல்லி அனுப்பணும் என்று இப்படி விளங்கி சொல்றாங்க. அதே நேரத்தில் ஜனாசா செய்தியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தாமதிச்சு சொல்றாங்க. திடீரென்று சொன்னா அதுல பல விபரீதங்கள் ஏற்படும். இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது உண்டு. அடுத்ததாக நம்ம பெண்கள் என்ன கேட்கறது, அடிக்கடி எங்களை வந்து பயணம் கூட்டி போங்க, பீச்சுக்கு கூட்டி போங்க. இங்கே பீச் இல்லை, இங்கே இந்த கந்தை தான், மலைக்கு கூட்டி போங்க, பேராதனிய கார்டனுக்கு கூட்டி போங்க, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. எங்கேயாவது கூட்டிட்டு போறேன்டா, நான் சொல்றேன் நல்ல ஒரு ஆலோசனை, கொழும்புல ஒரு ஜூ இருக்குது, அதில் கொண்டு போயிட்டு ஒரு கூட்டில் போயிட்டு அடைச்சி விடுங்க. எப்போ பாரு ஒரு சனி வரையில, ஒரு ஞாயிறு வரையில பயணம் போன, ஒரு போயாடே வரையில, ஒரு பயானுக்கு வாமாண்டு கூப்பிட்டா இப்போ ஏலாம் மனசு கொஞ்சம் ஃபிட் இல்லாமல் இருக்குது. பயான் கேட்கறதுக்கு மைண்டு வந்து அப்படி ரிலாக்ஸ் ஆகிக்கணும். இவங்க என்னமோ வந்து ரிலாக்ஸ் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, பயணம் போகிறதுக்கு தேவையில்லாமல் விரும்புகிறாங்க. அடிப்படையான விஷயம், முதலாவது பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுது. இது ஆணாதிக்கம் இல்லை, பெண்களுக்குரிய பாதுகாப்பு. அல்லாஹ் என்ன சொல்றான்? வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்களோட வீடுகளில் இருங்கப்பா. வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்து மக்கள் ஊலா, ஜாஹிலியத்துல் ஊலா, ஆரம்ப காலங்கள் எப்படி வெளியே வந்து அலங்காரத்தோட சுற்றி திரிஞ்சாங்களோ அந்த மாதிரி சுற்றி திரிய எதிர்பார்க்காதீங்க, அப்படி செய்யாதீங்கன்றான்ல. வீட்டுக்குள்ள இருங்க, தேவை வந்தா வெளியே போவாங்க, தேவைக்கு போகலாம், தேவைக்கு போகணுமே தவிர எந்த நேரமும் வெளியே போகணுமா, எந்த நேரமும் சுற்றி திரியணுமா? அதில் தான் பல விபரீதங்கள் நடக்குது. பல விஷயங்கள் பார்க்குறாங்க, பல உறவுகள் ஏற்படுது, பல காட்சிகளால் மனசு குழம்பி போகுது, இல்லாத பேராசைகள் உருவாகுது. சொத்து சுகம் சேர்க்கணும் என்று இந்த துனியாவை எதிர்பார்த்து மறுமையை வந்து விட்டு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். இதெல்லாம் இந்த பயணங்கள் தான் ஏற்படுத்துது. பயணம் என்றாலே ஒரு நரகத்துக்குரிய காரியம், அதில் நிறைய ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் கலந்து இருக்கும். பேணுதலாக நாங்கள் பயணத்தில் இருக்கிறதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் வந்து ஆதரித்து பேசியிருக்கிறாங்க.
பயணம் என்றது அவ்வளோ எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆண்களுக்கு பெண்கள் போனால் சர்வசாதாரணமா அதோட கற்புக்கு பாதுகாப்பு இல்லை. அவ பெண்கள் நாங்கள் எப்போ பார்த்தாலும் பயணம் கூட்டி போக கேட்கலாமா? ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டோ வாங்கினு வைங்க, ஆட்டோ வாங்கினதுக்காக பயணம். ஒரு வாகனத்தை வாங்கினா வாகனத்தை வாங்கினதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வருவோமா? யாழ்ப்பாணம் போகிறதுக்காக வாகனத்தை வாங்கினோம். அது தேவைக்கு வாங்கினா போகலாம், மார்க்க வரம்புக்குள்ள போகலாம். அடிக்கடி பயணம் எதுக்கு? இது பெண்கள் யோசிக்கணும். எங்களுடைய நேர காலங்களை நாங்கள் மார்க்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை நிலைநாட்டுவதற்கும் இபாதத் செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளணும். வீணாக காலத்தை நாங்கள் வீணடிச்சிடக்கூடாது. பெண்களை பொறுத்தளவில் பொதுவாகவே இபாதத் செய்வதற்கு காலம் குறைந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களுக்கு இபாதத் செய்யறதுக்கு காலம் குறைவு இயற்கையாவே. நாகிசாத்து தீன் என்றாங்க, மார்க்கத்திலே குறையுள்ளவர்கள் தான் நீங்க. நாகிசாத்து துனியா, துனியாலே குறையுள்ளவர்கள் தான் என்றாங்க. அப்ப குறைந்த காலம் தான் எங்களுக்கு இருக்குது. இந்த நேரமும் எங்களுக்கு இபாதத் செய்ய இயலாது. இருக்கிற நேரத்தை பயன்படுத்தணுமா இல்லையா? பயன்படுத்தணும். ரசூலுல்லாஹ் பெண்கள் கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆண்களுக்கு சொல்றாங்க, லா தம்னஉ நிசாக்கும் அல் மசாஜித இதஸ்தஅதன்னகும். பெண்கள் உங்கள்கிட்ட பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி கேட்டா அனுமதி மறுத்துறாதீங்க. ஆண்களுக்கு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி கேட்டால், அனுமதி கேட்டால்டா பள்ளிக்கு போறதுக்கே நீங்க ஆண்கள் கிட்ட அனுமதி கேட்கணும். அம்மாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கணவன் வெளியே போனோடனே ஊட அப்படி மூடிட்டு உம்மா வீட்டுக்கு போடுறது. தேவையில்லாத சந்தேகங்கள், எங்க போனா, எங்க வந்தா, இப்ப எங்க இருக்கிறா. அப்ப இந்த பேச்சில் மூழ்கினா போன் ரிங் ஆகுறது விளங்காது. போன் ரிங் ஆகிக்கொண்டே இருக்கும், நோ ஆன்சர். எங்கடா பொண்டாட்டி எங்க போனா, ஊடு மூடிக்குது. தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை வருமா இல்லையா? அனுமதி கேட்டு போங்க. தனியா போறதாக இருந்தாலும் கணவன் கிட்ட அனுமதி கேட்கணும். பள்ளிவாசலுக்கு நோம்பு பிடிக்கிறதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்கள் அனுமதி கேட்டு நோம்பு பிடிங்க. கணவன் வீட்டில் இருக்கும்போது உபரியான நோன்புகளை நீங்கள் பிடிப்பதாக இருந்தால் கணவன் கிட்ட அனுமதி கேட்டு பிடிங்க. ஏன்? அவன் வேறொரு எண்ணத்தில் இருப்பான், வேறொரு தேவையில் இருப்பான். நீங்க பாட்டுக்கு நோம்புல இருந்தா. இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை பகிரங்கமாக சொன்னா விமர்சனம் பண்றாங்க. சில செய்திகளை சொல்லாட்டிலும் திருந்த மாட்டாங்க. அதனால சிலதுகளை சொல்ல வேண்டியது. பொதுவா ஆண்கள் மனைவிமார்களை முத்தமிட மாட்டானோ. அது ஆரம்பத்தில் கல்யாணத்தில் புதுசுல அந்த வேலை நடக்கும். காலம் கழிஞ்சோன்னு என்ன செய்வாங்க? கை தொட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் என்ற நிலைக்கு ஆளாகிடுவாங்க. வேண்டாத பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு ஆகிரும். இப்ப சில ஆண்கள் சரி கணவனை மனைவியை முத்தமிடுவோம் என்று கிட்ட போனா இவ தட்டி தப்படப்போ இந்த பகல்ல முத்தம். இதுல என்ன நடக்குது தெரியுமா? உளவியல் ரீதியாக கணவன்மார்கள் இழிவுக்குள்ளாகிறார்கள், இழிவுக்குள் உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த இழிவு நாளைக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஐடியாவை விதைக்கும், ரெண்டாவது கல்யாணத்துக்குரிய அந்த வாசலை திறக்கும். இதை நாங்க விளங்கணும். இப்ப இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்களாம்? ரசூலுல்லாஹ் கடமையான நோன்பு பிடிச்சிருந்தாலும் மனைவியை முத்தமிடுவார்கள். அப்படி முத்தமிட்டாலும் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்கன்னு வருது. கடமையான நோன்பை பிடிச்சே மனைவிக்கு முத்தமிடக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் இருந்தாங்க. ஒரு வரம்புக்குள்ள இருக்க முடியாதுன்னு அதை செய்ய வேணாண்டாங்க. சாதாரண நேரத்தில் உபரியான நிலையில் ஒரு மனைவிய கணவன் நெருங்கும் போது மனைவி நோம்போடு இருக்கிறேன் என்று ஒதுங்கி போனா அதோட குடும்ப வாழ்க்கையில விரிசலை ஏற்படுத்தும். எனவே நீ உயிரோடு கணவன் உன்னுடைய கண் முன்னாடி இருக்கும் போது அவருடைய அனுமதி இல்லாம உபரியான நோன்பு கூட நீ நோக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? கணவனுடைய நெருக்கத்தை நீங்கள் ஒதுக்காதீர்கள், ஒதுக்க கூடாது. எங்கடாக்கள் கணவன் கூப்பிட்டாலே எனக்கு கொஞ்சம் இடுப்பு வருத்தமா இருக்குது, உடுப்பு கழுவினா அப்படி தப்பு தப்புன்னு தப்பும் போது அப்படியே ஒரு சைட் பிடிபட்டுருச்சு. ஒரு நாள் பொறுப்பான், ரெண்டாம் சரியான தலைவலி அப்படின்வாங்க. இப்படியே பொறுப்பான், இன்னொரு நாள் பொறுப்பான். பொறுத்துனா சரிம்மா சரிம்மா நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுங்கம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே பார்த்தா கணவனுக்கு இவர் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் அழைத்த பாவனையாளர் தற்போது இன்னொருவருடன் தொடர்பில் இருக்கிறார்.
அதுக்கப்புறம் என்ன போச்சு, நான் என்னத்தை குறைய வச்சேன், குறை வச்சா இதான் நீ. ரசூல்லா என்ன சொல்றாங்க அதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, மனைவிமார்களை சொல்றாங்க ரசூல்லா, இதா தார் ரஜுல் இம்ராத்து, ஒரு ஆண் மனைவியை அழைத்தால், இலா ஃபிராசிஹி, இல்லறத்திற்காக அழைத்தால், ஃபஅபத், அவள் மறுத்தால், ஃபபாத கல்பான அலைஹா லானத்துஹா அல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ. இவ இல்லறத்துக்கு அழைக்கும் போது மறுத்தால், அந்த கவலையோடு கோபத்தோடு கணவன் இரவை கழித்தால், சுபோ காட்டு வரைக்கும், சுபவுடைய நேரம் வரைக்கும் வானவர்கள் மனைவிக்கு லானத் செய்து கொண்டு இருப்பார்கள். என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டியை பார்த்து, அவட பேர் ஃபாத்திமாவா இருந்தா, ஃபாத்திமா நீ நாசமா போ, ஃபாத்திமா நீ நாசமா போ, இதுதான் லானத். ஏன் இது ஒரு பாதுகாப்பு. சில பாதுகாப்புகள் தேவை. அந்த பாதுகாப்பு இந்த விஷயத்துல பெண்களாகிய நாங்கள் கோட்டை விட்டு விட்டு, குடும்பம் கலைந்து விட்டது, குடும்பம் சிதைந்து விட்டது, குடும்பம் நொறுங்கி விட்டது, பேசவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பா பாசமா இருந்தாங்க மனைவிமார்களோட. ஆண்களும் நினைக்கணும், கணவன் மனைவியுடைய உடல்நிலை என்னன்றதை பார்த்து தான் நடந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை தூங்கினா இரவுல எழுப்பவே மாட்டாங்க. எப்போ எழுப்புவாங்க? தொழுற நேரம், சுபவு நேரத்துக்கு மட்டும்தான் எழுப்புவாங்க. ரசூல்லா மனைவிமார்கள் தூங்கி இருந்தா பார்ப்பாங்க, இப்படி எட்டி பார்ப்பாங்க, பார்த்து தூக்கம் சரி பரவாயில்ல. விழிச்சிருந்தா அப்போ கொஞ்சம் வாங்கலை பேசி கொண்டு இருப்போம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, வாங்க பேசுவோம், நாங்கள் சும்மா ஹாயா பேசி கொண்டு இருப்போம். இது எப்போ? சுபவு நேரத்தில். இரவு நேரத்தில் ரசூல்லா ஆயிஷா நாயகி எட்டி பார்ப்பாங்களாம். அவங்க நல்ல தூக்கம் வேண்டி வைங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. விழிச்சிருந்தா வாங்க ஆயிஷாவே பேசி கொண்டு இருப்போம், நீங்களும் முழிச்சு தானே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்கள் எல்லாம் இனிமேல் பொண்டாட்டி மகளை ஒரு 4 மணிக்கு, விடிய காட்டு 4 மணிக்கு தட்டி எழுப்பாட்டி வாடி பேசி கொண்டு கூப்பிட்டு பாருங்களே. ஒரு சகோதரருக்கு நாங்கள் சொன்னோம் ஒரு அறிவுரை, என்னண்டா, உங்களோட மனைவியோட நீங்கள் நெருக்கமாகணுமெண்டா மனைவியோட செல்லமாக பேசுங்க. நீங்கள் அது வலிமையாக சொல்கிற அறிவுரை தான். மனைவிக்கு நீங்கள் அன்பு வார்த்தையில் சொல்லுங்க, அவ மேல் நீங்கள் பாசம் இருக்கிற மாதிரி காட்டுங்க. நான் கேட்குறேன், எங்களோட கணவன்மார்கள் பொண்டாட்டி மகளுக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டான் வாழ்க்கையில். ஆனால் யாருக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போகும், பல்காக மெசேஜ் அனுப்புவாங்க. பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்லுவானா? அவனாவது ஒரு நாளைக்கு நினச்சி ஐ லவ் யூ வேண்டி இவனுக்கு சொல்ல, இவன் சிச்சி இந்த வயசில் ஐ லவ் யூ, சின்ன புள்ளன்னு நினைப்பு இவருக்கு அப்படின்டுவான். இது பாசத்தை பரிமாறிக்கொள்றது. ரோட்டில் போகிறவங்க சொல்லலை, பொண்டாட்டிக்கு நீ சொல்லு, பொண்டாட்டி உனக்கு சொல்லட்டும். நாங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கு சொன்னோம், மனைவிக்கு அன்பாக பேசணும். அப்படியா? அப்போ என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன மனைவிக்கு என்ன வார்த்தையை? நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லுவீங்க? அவர் சொன்ன, நான் என்ன பொண்டாட்டிக்கு பபா என்று தான் கூப்பிடுறேன். பபா என்ன செய்றீங்க பபா? அவன் பபா நீங்கள் என்ன செய்றீங்க பபா? இது பபா கூத்தோண்டது. இவர் இதை கேட்டுட்டு திடீர்னு அடித்தார் பொண்டாட்டிக்கு கோலை அடிச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் பபா என்றார். அவ பேசுற சவுண்ட் எங்களுக்கு போனை தாண்டி கேக்குது. என்ன லூசா நீங்க திடீர்னு பபா கோரிலமாய் கத்துறீங்க? இப்படி இல்லை, இது வழக்கத்தில் வரணும், கொண்டு வரணும். திடீரெண்டு போயிட்டு விடிய காட்டில் 4 மணிக்கு கிளம்பி பேசிக்கொண்டு இருக்கியண்டா, அவ அப்போ பேச மாட்டா. சொல்லணும், நபிகள் நாயகம் எல்லாம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. பொண்டாட்டியோட பேசுறாங்கல்ல, மனம் விட்டு பேசணும். அவ பொறுத்தளவுல அவட கணவன் தான் உலகம், அதனால மனம் விட்டு பேசணும். இதே மாதிரி சில பொம்பளைகள் இருக்கிறாங்க, வாயை திறந்து பேசுறதே இல்லை, அமுக்கு முட்டை கொண்டு இருக்கும். சண்டே ஒன்று வந்தால் மட்டும்தான் வாயை திறக்கும். 4 வார்த்தை பேசுங்க. என்ன செய்தி? யாராவது உங்களை இழிவுபடுத்தினா ஒன்றும் நடக்காது, பயப்பட வேணாம், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நான் இருக்கிறேன் உங்களுக்கு பின்னுக்கு. ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு மனைவி இருக்கிறத எடுத்து காட்டணும். அதெல்லாம் காட்டுறது இல்லை. அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம் பேசக்கூடிய நிலையில் ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு போனாங்க. அடுத்தது ரசூலா என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட ஓட்டப்பந்தயம். ஆயிஷா நாயகியை கூப்பிடுவாங்க. இவ்வளவுக்கு ரசூலாக்கு கடுமையான வயசு, 50 சொச்சத்த வயசு தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகியை பயணத்தில் கூட்டி போனாலும் ஓட்டப்பந்தயம் போமா? இப்போ நான் கேட்குறேன்,
உங்களை வந்து உங்களோட கணவன் கூட்டி கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து இந்த பேராதிரிய கார்டனில் ஒரு 100 மீட்டர்ஸ் கொண்டு ஓடுவோமா அப்படி கேட்டால் என்னயா மனுஷன் நீங்கள் ஏண்ட உடம்பு சைஸுக்கு எங்கிட்ட எல்லாம் இப்படி பெரல் சைஸில் தான் நிலைக்குது ஏண்ட உடம்பு சைஸுக்கு நான் 100 மீட்டர்ஸ் ஓடினா எங்கே போயிட்டு உள்வேனே தெரியாது ஐஸு இனியே கூப்பிட்றீங்க நீங்கள் மூளைக்கு ஐஸு அப்படின்வா. அது இப்படி இல்லை. ரசூல்லா பாருங்கள், ரசூல்லா அவங்களும் கொளுத்து இருந்தாங்க, ஆயிஷா நாயகியோட தான் ஓடுறாங்க, ஆயிஷா நாயகி வெல்றாங்க. ஏன்னா அவங்க அந்த டைமில் ஸ்லிம்மாக இருந்தாங்க, மெலிஞ்சிருந்தாங்க. ரசூலா அந்த டைமில் கொளுத்து இருந்தாங்க. ரசூலா இதை மனசில் வச்சு திரும்ப ஒரு போர்க்களத்தில் திரும்ப கூப்பிடுறாங்க, போமா அன்னைக்கு நீங்கள் வெத்தினீங்க கணக்கு பாக்கி இருக்குது அப்படியா போமல்லாயின் தூதரே. அந்த ரேஸில் ரசூலா வின் பண்ணுறாங்க. ரசூலா சொல்கிறாங்க அதுக்கு இது சரி. இப்படி இருக்கணும், காமெடியாக பேசணும், காமெடி பண்ணணும் பொண்டாட்டியோட. காமெடி பண்ணுறன்ற பேரில் காமெடியை கலாட்டாவாக மாறிடக்கூடாது. காமெடியண்டா என்ன, உங்களோட வாப்பட மூக்கு ஒரு ஜாதி ஜம்புக்கோ கெட்டி மாய்வா இப்படி சொன்னால் பொண்டாட்டிக்கு கோம்போம். உங்களோட உம்மோட மூக்கு நல்லவா அப்படின்னு கேட்பாங்க. இது காமெடி இல்லை, இது சண்டை. எப்படி சொல்லணும், அது ரசூலா வந்து சத்தியத்தையும் சொல்லணும், ஒரு ஜோக்காவும் இருக்கணும். ரசூலா மனைவியோடு ஒன்றாக குளிப்பாங்க. பொதுவான ஒரு வழக்கம் இருக்குது, ஒன்றாக குளிக்கிற பழக்கம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஒன்றாக குளிக்கிறோமா கணவன் மனைவி ஒரே பாத்ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு, அது எங்க, அது எப்பயோ 1942 நடந்தது இப்படி அண்டுவோம். ஏன் வந்து குளிக்க இயலாது, பாத்ரூம் பெருசா இல்லையாட்டி ஒட்டச்சி பாத்ரூமை இதுக்காகவே கெட்டுங்கன்றாங்க. இது சுண்ணா, இதை நிலைநாட்டணும். சின்ன பாத்ரூமா ஒருத்தர் மட்டும்தான் பூரலாமா, 2 பேர் பூர்றதுக்குமே பாத்ரூம் அமைச்சுக்கோங்க. சுண்ணாவை நிலைநாட்டணுமே. அவன் குளிக்கணும். கேட்டா வந்து இவன்ட மேல இருக்கிற சொரிசரங்கெல்லாம் ஏண்ட மேல பட்டுரும். எப்படி குளிக்கிறது உண்டா? அதெல்லாம் அது குளிச்சாதானுங்க அறக்குறையா ஆணும் விளங்கணும் பெண்ணும் விளங்கணும். அந்த காட்சிகள் வந்து கண்ணுக்கு பட்டு அது மூளையில பதிஞ்சு அது உள்ளத்துல வந்து எப்பயுமே இனிமையாக இருக்கணும். அப்பதான் மனைவியோட கணவன் கணவனோட மனைவியாண்டு ஆகும். இல்லாட்டி நீங்க பேசுற பேச்சுக்கு கிட்ட இருப்பானா? இந்த மாதிரி சில நடைமுறை உளவியல் விஷயங்களை ரசூலா அமுல்படுத்துறாங்க. அமுல்படுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கோங்க. அப்ப மலேசியால என்ன சொல்றாங்க, இப்படி ஒன்றாக நாங்கள் குளிக்கும் காரணத்தினால் மலேசியா நாட்டில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் விவாகரத்து குறைவாக இருக்கிறது. பாருங்க எப்படி உளவியல் தாக்கம் என்று பார்த்தீங்களா? இப்படி குளிக்கும் போது தண்ணி இதே கடமையான குளிப்பு, கடமையான குளிப்பு குளிக்கும் போது கணவன் மீதம் வச்ச தண்ணி இருக்குது. அது ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, இதை நான் யூஸ் பண்ணலுமா திரும்ப அப்படின்னு. ரசூலா சொல்றாங்க, தண்ணிக்கு குளிப்பு கடமையா? உனக்கு குளிப்பு கடமை, நீ ஜுனுபத்தா இருக்கிறாய், நான் ஜுனுபத்தா இருக்கிறேன், தண்ணி ஜுனுபத்தா அள்ளிக்கோ அப்படின்றாங்க. மார்க்க சட்டத்தையும் சொல்றாங்க. ஒரு சுவாரஸ்யம், ரசூல்லா ஆயிஷா நாயகி மாத விலக்கில் இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல பாய் முசல்லா இருக்குது. ரசூல்லா வீட்டில் இருந்து ஆயிஷாவே அந்த முசல்லாவை எடுத்து வாங்க அப்படின்றாங்க. ஏன்னா தரை இல்லை, சிமெண்ட் இல்லை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறேன், அல்லாஹ்வின் தூதரே நான் அசுத்தமான நிலையில் இருக்கிறேன் அப்படின்றாங்க. ரசூலா வந்து ஏன் அசுத்தமோட கையிலேயா பட்டு இருக்குது, கொஞ்சம் எட்டி எடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சுவாரஸ்யம், இப்படி சுவாரஸ்யம் பண்ணணும். ஓண்ட முடிய பார்த்தா தும்பு கட்டல தும்பு பாஞ்சமாயா இருக்குது, இதுவும் சுவாரஸ்யம் தான். ஆனா அதே தும்பு கட்டையால அடி வாங்க வேண்டி வரும். தேஞ்ச டூத் பிரஷ் மாயா இருக்குது உண்ட பல்லு, இப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொய்களை சொல்லலாம். என்ன சொல்லலாம், என் மனைவி நீ இருக்கிறிய ஸ்ரீதேவிடி, நீ உண்மையிலே ஸ்ரீதேவி இல்லை, அவ வந்து அந்த ஜூலைகிற ஹொராங்க ஓட்டாங்கம்மா எய்ப்பா, அது வேற விஷயம். சும்மா சொல்லி கொள்றது தானே. இவரை பார்த்து இவரே இப்போ இன்றைக்கு போறதா நாளைக்கு போறதான்னு பார்த்து நீ ஆம்பளை சிங்கண்டா அப்படின்னு சொல்லணும். அவருக்கு அப்போ ஒரு தெம்பு வரும். பாராட்டிட்டா இந்த பொண்டாட்டிக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்த்து தான் ஆம்பளைக்கு வந்து மேலே ஏறும். ரசூலா வந்து அன்புள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக யாரோட இருக்க சொல்றாங்க, மனைவிமார்களோட இருக்க சொல்றாங்க. உங்களை சிறந்தவர் யாருன்னு சொன்னா உங்களோட மனைவிமார்கள்ல நீங்க அன்பா இருக்கணும், குணத்தோட இருக்கணும். ரசூலா சொல்றாங்க, வஹியாருக்கும் லினிசாயிம் ஹுலுகா, உங்கள சிறந்தவர் மனைவி கிட்ட அஹ்லாக்கோட இருக்கிறவங்க. அப்ப மனைவி கிட்ட நாங்க எந்த அளவுக்கு பண்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க எங்ககிட்ட பண்பா இருப்பாங்க. அவங்கள நாங்க வர்ணிக்கணும். உங்களுடைய கூந்தல் இருக்குதே 6 அடி கூந்தல், அப்படியே வந்து நைல் நதி மாதிரி,
அது நைல் நதி இல்லை, அது ட்ரெனேஜ் லைன் மாதிரி தான் இருக்கும். சும்மா சொல்கிறது தானே, வாயில் சொல்கிறதுல என்னங்க குறைஞ்சி போகுது? சொல்லிட்டு போகிறது. நீங்களும் சொல்லணும், நீங்கள் வந்து அப்படி ஆள், நீங்கள் ஸ்ட்ரென்த்தான ஆள், நீங்கள் தான் ஆம்பளை சிங்கம், இப்படி சொன்னால் தான் 2 பேருக்கு மத்தியில் ஒரு இணைப்பு வரும். இப்படி என்றாங்க ரசூலா. இன்னொரு வேலையை சொல்கிறாங்க ரசூலா, இது 7 மினிட்டாக செஞ்சு காட்டுங்க. என்னண்டா ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் யாராவது சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று சொல்கிறாங்க, மனைவிக்கு ஊட்டி விட சொல்கிறாங்க. ஊட்டி விடுங்க, அது சதக்காவாக போகும்ன்றாங்க. ஏன்டா இவன் வந்து உட்கார்ந்து தின்னும்போது எடுத்து பானை அப்படி அள்ளி அண்டாவே முடிச்சுட்டு பண்ணுவான். அவள் பார்த்து கொண்டிப்பான். என்ன பார்த்து கொண்டிப்பா? அவள் பொதுவாக சமைக்கிறது வந்து அவக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் வந்து கொஞ்சம் புகழ்ச்சியை விரும்புவாங்க. அதுக்கு தான் ரசூலா பொய் சொல்லியாவது மனைவியை சந்தோஷப்படுத்துன்றாங்க. பொய் ஏண்டா குடும்பத்தை பிரிக்கிற பொய் சொல்லக்கூடாது, அவ உற்சாகப்படுத்துகிறமா. அவன் என்ன நினைப்பா? என்ற கணவன் என்னைய பாராட்டணும், என்ற கணவன் என்னுடைய சமையலை பற்றி பாராட்டி பேசணும் அப்படின்னு நினச்சிதான் அவள் சமைப்பா. விதவிதமாக செய்வா. கேக் செய்வா, பெட்டிஸ் செய்வா, கஞ்சி ஊற்றி தருவா, என்னென்னமோ செய்வா. எல்லாம் சுத்த மண்ணாக தான் இருக்கும். ஆனால் சும்மா சொல்ல வேண்டியது, இன்னும் அற்புதம். நீங்கள் குக்கரி கிளாஸ் எல்லாம் போயிட்டிருக்கிறீங்களா? நீங்கள் அவ்வளோ தெரியுமா? எவ்வளோ டேஸ்ட் தெரியுமா? உங்களோட கை பக்குவம் இருக்குது. ஆஹா, உங்களோடமா என் இடையில என் உமாவை விட்டு கொடுத்துடக்கூடாது, என் தாய்க்கு அப்புறம் நீங்கள் தாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பாராட்டி விடணும். அவக்கு நீ போச்சு. அடுத்த வீட்டுக்காரிக்கு சொல்லுவா, என் மாப்பிள்ளைக்காரன் எப்படி திங்கிறான் தெரியுமா, அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு, அவ்வளவு பாராட்டுறாரு என்னைய அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். அப்போ இதோட ரசூலா சொல்கிறாங்க, 2வதா அவக்கு ஊட்டி விடு. நீ ஊட்டி விடும்போது நீ வெறுமனே வேலைக்காரிக்கு வைக்கல, அன்பாதான் இருக்கிறாய் என்றதை நீ காட்டுகிறாய் என்று ஆகும். ஊட்டி விடு. அப்போ ஒரு சோறை எடுத்து இப்படி ஊட்டி விடணும். சோறை எடுத்து கணவன் ஊட்டி விட்டுற நிலையில் மனைவி சாப்பிட்றதா இருந்தா கணவன் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு கையை நல்லா கழுவி தான் பாத்திரத்தில் வந்து என்ன செய்யணும்? கையை போடணும். இவன் வந்து மூக்க சொரிஞ்சிட்டு இந்த தின்னு வேண்டாம், இல்லாத நோயெல்லாம் எனக்கு வரும் வானாண்டு. இவன் சுத்தமாக இருக்கணும், அப்போதான் அங்கே வந்து சாப்பிடுவான். அதே நேரத்தில் ரசூலா இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சா நீங்கள் உங்களோட விரல்களை சும்மா தொடச்சிடாதீங்க. இப்படி தொடைக்காம நீங்கள் என்ன செய்ய உண்டு? நீங்கள் அதை உறிந்து கொள்ளுங்கள். விரலை நாங்கள் உறிஞ்சு கொள்ளலாம், சுண்ணத்து. அல்லது உங்களோட மனைவிக்கு கொடுத்து உரிய வைத்து கொள்ளுங்கள் விரலை. இப்போ திண்டுட்டு கை நிறைய இப்படி சோறு இருக்கும். சிலவங்க அந்த அதை பிணைகிற மாதிரிக்கு 5 விரல் நடுவால் இப்படி பாய் சோறு, அது அப்படியே எல்லாம் நீக்குமா? இப்போ என்ன செய்யணும்? இவர் இப்படி அதை உறிஞ்சி கொள்ளணும். அல்லது பொண்டாட்டிக்கு கையை கொடுத்து கொஞ்சம் கையை உறிஞ்சிருமா? அவ பார்த்தா, டேய் உனக்கிட்ட இருக்கிற அசுத்தத்துக்கு உன்னோட கை விரலை மட்டும் நான் உறிஞ்சிட்டேன் வை, எனக்கு கேன்சர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிரும். இதெல்லாம் பண்ணலாதுவாங்க. இதே ஏன் ரசூலா செய்ய சொன்னாங்க? அசுத்தத்துக்கா? ரசூலா வந்து ஆயிஷனாகி வாய் வச்சு குடிச்ச இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்க. ஏன் வாய் வச்சு குடிச்சாங்க? அசுத்தம் இல்லை, எச்சில் இருக்குது. இந்த இது ஒரு விதமான சைக்காலஜி, குடும்ப உளவியல் உண்டு. இந்த எச்சி படணும், அதுக்காக காரி துப்பக்கூடாது உடம்புல. இங்கே வா எச்சி படணும், தூ அவன் இங்கே வா மாறி ஏன் எச்சி படணும், எப்படி இல்லை. இது வந்து ஒரு ரொமான்ஸ். இதுக்குத்தான் ரொமான்ஸ்ன்றது. படத்தில் காட்டுறது ரொமான்ஸ் இல்லை, அது சும்மா ஒருத்தன் ஓடி வருவான் இப்படி, அவன் பெல்லமா ஓடி வாரே, அது ஸ்லோ மோஷனில் காட்டுவான். நீங்கள் அந்த ஸ்லோ மோஷனில் ஓடி காட்டுங்க இல்லைமெண்டா, இப்படி காலை தூக்க போகல அடுத்த கீழே வச்சு பட்டுரும். அது சும்மா ஷோ காட்டுறான். இதுதான் ரொமான்ஸ்ன்றது. இந்த ரொமான்ஸ் அவருக்கு அந்த ரொமான்ஸ் தெரியாட்டி மனைவி அந்த ரொமான்ஸ் ஏற்படுத்தணும். நான் வந்து அதை குடிச்சு காட்டுறேன், நான் குடிக்கிறேன். கணவன் வாய் வச்ச இடத்துல மனைவி குடிச்சு காட்டுங்க. இந்த ரொமான்ஸை ரசூலா ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மிகவும் வலியுறுத்தி செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை என்ன தேவைன்னு கேட்பாங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது பார்க்கணுமா, ரசிக்கணுமா, ஏதாவது இயற்கையை வந்து நீங்கள் அழகு ரசிக்கணுமா, இப்படி கேட்பாங்க. ஏன்டா அவங்க வந்து எதிர்பார்க்கறது கணவனோட இருந்து ஏதாவது ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்க கழிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ரசூலா கேட்பாங்க.
அப்போ அந்த ஒரு நாள் பெருநாள் தினத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாமே விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை அழைச்சி அந்த விளையாட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க. ரசனை, பெண்களுடைய ரசனையை புரிஞ்சு கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்தோட என்னுடைய கன்னத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நான் அந்த விளையாட்டு போட்டியை பார்த்தேன். நானே போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு விட்டு கொடுப்போட அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொன்னதை பார்க்குறோம். அப்போ ரசூல்லா இந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது, பெண்கள் எல்லாமே பிளவுபடுற மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம் என்றது அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதிகமாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுப்பான். பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அருட்கொடை. அது கூடும் குறையும். அது இல்லாவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. நிம்மதி என்றது வறுமையிலும் இருக்கும். வறுமையிலும் நிம்மதி இல்லைண்டா ஏழை மக்கள் சந்தோஷமாக வாழ இயலாத நிலை வரும். ஏழைகளும் குடும்பம் நடத்துகிறாங்க, பேமெண்ட்டில் குடும்பம் நடத்துகிறாங்க. எப்படி நடத்துகிறாங்க? வறுமையிலும் நிம்மதியை அடைகிறாங்க. அந்த நிம்மதி என்றதை எதில் இருந்தது அவங்க யோசித்து பார்த்து முடிவெடுக்கிறாங்க. காசு இருந்தால் தான் நிம்மதி என்று யாருமே நினைக்காதீங்க. பொதுவாக இப்போ பெண்கள் மத்தியில் ஒரு மனநிலை இருக்குது, எனக்கு வரக்கூடிய கணவன் செல்வந்தராக இருக்க வேண்டும், என்னுடைய கணவன் அதிகமாக காசு சம்பாதிக்கணும். அப்படி இல்லை. அவரவர்கிட்ட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி, அவரவர்கிட்ட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பாத்தியம் வரும். இருக்கிற காசை வச்சு அதை சமாளிக்கிறது எப்படி என்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதை விட்டுட்டு குறைவான பொருளாதாரம் கணவன் சம்பாதித்து வருகிறார் என்ற காரணத்தை காட்டி பெண்கள் அந்த கணவன்மார்களை வெறுக்க ஆரம்பித்தால் உலகத்தில் நிறைய பேருக்கு கணவன் மனைவியா வாழ முடியாமல் போகும். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய, இன்னைக்கு காதிக்கோட்டில் சாதாரணமாக வருஷத்துக்கு 6000 விவாகரத்துகள் நடக்குது. முஸ்லீம் 20 லட்சம் மக்களில் 6000 விவாகரத்து நடக்குது வருஷத்துக்கு. 12,000 திருமணம் நடந்தால் 6000 விவாகரத்து நடக்குது. 50% டைவோர்ஸ் ஆகுது. மிக அடிப்படையான காரணம் இந்த பொருளாதார பிரச்சனை. சம்பாத்தியம் போதா, ஒன்று மனைவி வெளிநாட்டில் அதனால பிரச்சனை, சம்பாத்தியம் பிரச்சனை தானே, அல்லது கணவன் வெளிநாட்டில் அதனால பிரச்சனை, சம்பாத்தியம் பிரச்சனை. இதனால தான் குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வருது. இது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் மஞ்சி வரும். ரசூலா வரும்போது அல்லாஹ் ரசூலாக்கு என்ன வழிகாட்டினான் என்றதை மனைவிமார்கள் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு இந்த விஷயத்திலிருந்து விடுபடலாம். ரசூலோட மனைவிமார்கள் செலவுக்கு காசு பத்தாது என்று ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுற நேரத்தில் ரசூலா வந்து நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. ரசூலா ஆன்மீக தலைவர், குடும்பத்தையும் பார்க்கணும், சமுதாய பொறுப்பும் ரசூலாக்கு இருக்குது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நேரத்தில் ரசூலாவுடைய நெருக்கடியை அல்லாஹ் தஆலா நீக்கிறான். எப்படி நீக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன இறக்குறான்? யா ஐயுவன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உம்முடைய மனைவிமார்களுக்கு நீ சொல்வீராக, இன் குந்துன்ன துரிதினல் ஹயாத்த துனியா வஸீனதஹா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய கவர்ச்சியையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபதஆலைன உம்மத்தியுகுன்ன வஉஸர்ரிகுன்ன ஸராஅன் ஜமீலா, வாங்க அழகா ஒரு நஷ்டஈடு தொகையை தாரேன், அடியோடு அவங்களை விவாகரத்து செய்கிறேன் என்று நபியை நீங்க அறிவீங்க. துனியா வாழ்க்கையை அதனுடைய கவர்ச்சியை விரும்பக்கூடிய பெண்களோடு ஆண்களே வாழாதீர்கள், நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்யுங்கள் என்று தான் குர்ஆன் வழிகாட்டுது. அப்போ பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகணுமா இல்லையா? போகணும். ரசூலா சொல்றாங்க, குறைசி பெண்களை பாராட்டி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? குறைசி பெண்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, நிசாஉ குறைஷ், குறைசி பெண்கள் இருக்கிறார்களே, ஹைரு நிசாய், அவங்க தான் சிறந்த பெண்கள். எப்படி சிறந்த பெண்கள்? ரகிபன பில் இபிலி, அவங்க ஒட்டகத்தில் சவாரி செய்த பெண்களில் அரபி பெண்களில் சிறந்த பெண்கள் குறைசி பெண்கள் தான். அஹ்னாவு அலா திஃபுலின், அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வா அர் ஆஹு அலா சௌஜின் ஃபி தாத்தியதிஹி, அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களுடைய செல்வத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அளவா நிர்ணயம் செஞ்சு பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக
குறைசி பெண்கள் இருக்கிறார்கள், அந்த குறைசி பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கணவன்மார்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். ரசூலோட குடும்பத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இருக்கல. ரசூலா சாதாரணமாக தான் இருந்தாங்க. குடும்பத்துக்கு வருமானத்துக்கு ரசூலா ஏற்படுத்தினது என்ன? சாதாரணமாக ஹைபர் போர்க்களத்திலிருந்து கிடைத்த கனிமத் பொருட்கள்ல 80 வசக் பேரித்தம் பழங்களும் 20 வசக் கோதுமை மாவும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ரசூலா வருமானமாக கொடுத்திருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அறிவிக்கிறாங்கண்டா, மா அம்சா இந்த ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாவுடைய குடும்பத்தில் இருந்ததில்லை சாவு புர்ரின் வலா சாவு ஹப்பின், கோதுமை ஒரு சாவுவோ அல்லது ஏதோ ஒரு தானியம் ஒரு சாகுவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு வறுமை. ஆனா வைன்ன இந்தஹு லத்திஸ்அ நிஸ்வத்தின், அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் ரசூலாக்கு இருந்தாங்க. வீட்டில் ஒரு சாகு அளவுக்கு, சாகு என்று சொன்னால் 2.5 கிலோ, 2.5 கிலோ அளவுக்கு கோதுமை இல்லை, 2.5 கிலோ அளவுக்கு தானியம் இல்லை. எவ்வளவு வறுமையை பொறுத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நம்முடைய கணவன்மார்களுடைய வறுமையையும் பொறுத்து நாங்கள் வாழ வேண்டும். இது எல்லாத்தையும் விட அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி தான், பெண்களாக இருந்தால், நீங்கள் நல்ல பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்குது. இது எல்லாத்தையும் செய்யணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். அடிப்படையாக நீங்க செய்ய வேண்டிய 2 காரியம் அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்ஸாலிஹாத்து, நல்ல பெண்களாக இருந்தால், கானிதாத், கணவன்மார்களுக்கு கட்டுப்படுற பெண்கள், மாப்பிளைக்கு கட்டுப்படு. அல்லாஹ் தவிர வேறொருத்தனுக்கு சுஜூத் செய்யற இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தா ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் தனது கணவன்மார்களுடைய கால்களில் சுஜூத் செய்யுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, கட்டுப்பட்டு நடங்க. 2வது ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் எதை மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ அந்த கற்பை கணவன் இல்லாத நேரத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கணவன் சொல்ல மீறி போவாதீங்க. மார்க்கத்துக்கு முரணா பேசினா மார்க்கத்தை மட்டும் சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்ல போவாதீங்க. வாயடிச்சு பேச போவாதீங்க. கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்க. நீங்க அல்லாஹ்வின் பார்வையில் நல்ல பெண்கள். கணவனுக்காக பாதுகாக்க வேண்டிய அந்த கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேறு எவருக்கும் நீங்கள் அந்த கற்பை அடகு வைத்து விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்ல பெண்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அத்தகைய நல்ல பெண்களாக நாங்கள் வாழ்ந்து நல்ல சிறந்த மனைவிமார்களாக திகழ்ந்து கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பத்தை வாழ்ந்து நம்முடைய கணவன்மார்களுக்கு எங்களால் வழங்கக்கூடிய அந்த நிம்மதியை நாங்கள் முறையாக வழங்கி அவர்களிடமிருந்தும் நாங்களும் முறையான நிம்மதியை பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.